போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திரு அண்ணாமலை உண்ணாமலை உடனுள்ள அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. சிவகாமை உடனுரை தீபொலிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவாட்டை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவிடர் பயில் வலி வளமுறை இறையே. நாலுவத்தையே பாடிடுங்க ஐயா. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி போற்றி. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும், வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும், மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, ஈசன் எந்தை இணையடி நிழலே, ஈசன் எந்தை இணையடி நிழலே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை, மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடுழி தழைகமாதோ. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவர் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதின குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம் மெய்மொழியா வணங்கி, அடியேன் ஊத்தங்கரையிலே 3வது தொகுப்பாக சித்தாந்தம் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம் மெய்மொழியா வணங்கி, அதேபோல் அடியேன் ஆரணியிலே 2வது தொகுப்பாக திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டு வரும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவிடைகளை மனம் முழா வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுக்கு இந்த முதுமை பருவத்திலே ஒரு அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து உங்களோடு எல்லாம் கலந்துரையாட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரேமா அம்மையாருக்கும் செல்வி அம்மையாருக்கும், இந்த நிகழ்வை அற்புதமான முறையிலே பதிவு செய்து கொண்டு வரும் சாருமதி அம்மா அவர்களுக்கும், மற்ற அவர்களோடு தோளோடு தோளாக நின்று இந்த நிகழ்வை நல்ல முறையிலே நடத்தி கொண்டு வரும் அனைத்து அடியார் பெருமக்களை திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். நண்பர்களே, நாம் பயன் என்ற தலைப்பிலே சிந்தித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது தீட்சையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம்.
தீட்சை என்றால் அது எப்போ கொடுப்பாங்கன்னா இறைவனை ஒப்பு வர பெற்று அதற்கேற்ப மலபரிபாகம் அடைந்து இந்த ஆன்மா சத்தியபாக நிலைக்கு தயாராகும். முதல்ல இறைவனை ஒப்பு வர வேண்டும். அதற்கேற்றாற்போல் ஆணவ மலம் தேய்ந்து வரும். இது ரெண்டும் சேரும்போது இந்த ஆன்மாவானது சத்தியபாக நிலைக்கு தயாராகும். அது முன்னமே சொன்னது போல இந்த இறைவனை ஒப்பு மலபரிபாக சத்தியபாகலாம் ஒரே நாளிலோ அல்லது ஒரே நிகழ்வாக நடக்காது. 4 விதமாக நடக்கும் என்று முன்னமே நாம் சிந்தித்தோம். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று 4 விதங்களிலே நிகழும். அதாவது நமக்கு 1/4 பாகம் இறை நினைவு இருக்கும்போது 3/4 பாகம் உலக நினைவு இருக்கும். நமக்கு 1/2 பாகம் இறை நினைவு இருக்கும்போது 1/2 பாகம் உலக நினைவு இருக்கும். நமக்கு 3/4 பாகம் இறை நினைவு இருக்கும்போது 1/4 பாகம் உலக நினைவு இருக்கும். நமது முழுவதுமே இறை நினைவாக இருக்கும்போது அந்த உலக நினைவை நம்மை விட்டு அகன்றுவிடும். அதான் இந்த 4 நிலை சொல்றாங்க. தீட்சா என்றால் அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை வழங்குதல் பேர். அஞ்ஞானத்தை, நம்மிடம் உள்ள அஞ்ஞானத்தை நீக்கி நமக்கு ஞானத்தை வழங்குவது பேர் தான் தீட்சைன்னு சொல்றாங்க. அந்த தீட்சையானது ஆன்மாக்களின் பக்குவத்துக்கேற்ப கொடுக்கப்படும். அது ஒரு 4-5 முறையிலே கொடுப்பார்கள். அந்த ஆன்மா எந்த நிலையில இருக்குதோ அதற்கேற்றாற் போல் அதற்கு அந்த தீட்சையை வழங்குவார்கள். பொதுவாக தீட்சையை நயன தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, வாசக தீட்சை, மானச தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சை என்று பல விதங்களில் சொல்வார்கள். இந்த நயன தீட்சை என்பது குருவானவர் தன்னுடைய சீடனை கண்ணாலே பார்த்து அவனுக்கு அந்த தீட்சையை கொடுப்பது. எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. மீன் தனது முட்டையை கண்ணால் பார்த்தே குஞ்சு பொரிய வச்சிருமா. மீன் ஒரு இடத்துல முட்டையிட்டு வந்திருக்கும். ஆனால் அந்த முட்டையை கண்ணால் பார்த்தே, தூரத்திலிருந்தே கண்ணால் பார்த்தே அந்த குஞ்சு பொரிய வைத்து விடுமா. அதுபோன்று குருவானவர் தன்னுடைய சீடனை நோக்கி அவருடைய பார்வையை அவன் மேல் செலுத்தி அந்த தீட்சையை கொடுப்பார். இதுக்கு நயன தீட்சை. நயனம் என்றால் கண், பார்வை. ஸ்பர்ஷ தீட்சை என்பது குருவானவர் சீடரின் தலையிலோ அல்லது திருவடியாலேயோ ஸ்பர்ஷம், அவனுடைய உடம்பை தொட்டு அந்த தீட்சை கொடுப்பது. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க, கோழி தன் முட்டையை அடை காத்து குஞ்சு பொறிப்பது போல ஸ்பரிசித்து அந்த முட்டையை இட்டதோ கோழி என்ன பண்ணுமா, அந்த முட்டை மேலே போய் அடை காக்குன்றாங்க. அந்த கோழி அந்த முட்டையெல்லாம் அந்த இறகால சேர்த்து அடை காத்து 21 நாள் இருக்குன்றாங்க. அது மாதிரி குருவானவர் தன்னுடைய கையோ அல்லது திருவடியோ அந்த மாணவன் மேலே வைத்து தீட்சை கொடுப்பது. வாசக தீட்சை என்பது உயிரின் பக்குவத்திற்கு ஏற்ப திரு 5 எழுத்து உபதேசம். ஏனென்றால் திரு 5 எழுத்து முன்னமே பார்த்தோம், பல நிலைகளிலே இருக்கு. ஸ்தூல பஞ்சாட்சரம் நமசிவாய, சூக்கும பஞ்சாட்சரம் சிவாய நம, முக்தி பஞ்சாட்சரம் சிவய சிவ, அப்புறம் சிவ சி அப்படிலாம் பார்த்தோம். இதுல நிலைதான் வெவ்வேறு. பஞ்சாட்சரத்தில் எந்த வேறுபாடும் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை. நமசிவாயவோ சிவாய நமவோ சிவய சிவவோ எந்த பஞ்சாட்சரமாக இருந்தாலும் அதில் உயர்வு தாழ்வில்லை. எல்லாமே பெருமானுடைய திருநாமம்தான். ஆனால் நம்முடைய பக்குவத்துக்கு ஏற்ப அதை நமக்கு கொடுக்குறாங்க. ஆரம்ப நிலையில இருக்கிறவர்களுக்கு நமசிவாய என்பதை உபதேசிப்பார்கள். கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சா அதற்கப்புறம் சிவாய நம உபதேசிப்பார். இப்படியாக நம்முடைய பக்குவத்துக்கு ஏற்ப வாசக தீட்சை கொடுப்பார். மானச தீட்சை என்பது சீடனின் பக்குவத்தை உணர்ந்து மனதாலே தீட்சை செய்வது. சீடனுடைய பக்குவத்தை குருவானவர் தன்னுடைய மனதிலே உணர்ந்து தீட்சை கொடுப்பது. இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க, ஆமை தன் முட்டையை மனதிலே எண்ணியே குஞ்சு பொரிய வச்சிருமா. அதாவது மீன் பார்த்து குஞ்சு பொரிய வைக்குமா. ஆமை ஒரு இடத்துல முட்டையிட்டு வந்திருக்கும், ஆனால் அது ஒரு தூரத்தில் இருக்கும் ஆமை. அந்த முட்டையை நினைத்தாலே அந்த முட்டையை குஞ்சு பொரிச்சிருக்கும். இப்படி உதாரணம் சொல்றாங்க. சாத்திர தீட்சை நம்முடைய 14 சாத்திரங்களில் உள்ள முப்பொருள் உண்மையை, பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை சீடனுக்கு உபதேசிப்பது. யோக தீட்சைனா நம்ம உடலில் 6 ஆதாரங்கள் இருக்கு. அந்த 6 ஆதாரங்களிலே சிவயோக பயிற்சி செய்வதை குறிப்பது. அடுத்ததாக தீட்சையில 2 விதம் சொல்றாங்க. ஹவுத்திரி, ஹவுத்திரினா ஹோமம் வளர்த்து செய்தல். ஹவுத்திரி ஹவுரான்னு சொல்றமே அந்த ஹவுத்திரி. ஹவுத்திரி என்றால்
ஹோமம் வளர்த்து செய்வது. அதுல என்ன பண்றாங்க, ஞானாவதி கிரியாவதி இருக்கு. ஹௌத்திரி தீட்சையில 2 விதம் சொல்றாங்க. ஞானாவதினா மனசாலே பாவிக்கிறது, ஹோமம் வளர்த்தது மாதிரி, ஹோம கொண்டு அமைக்கிறது மாதிரி எல்லாமே மனதாலே பாவித்து அகப்பூஜை செய்யறோம் இல்லையா, அது போன்று ஹோமம் வளர்ப்பது போலவும் அந்த ஆகுதிகளை இடுவது போலவும் எல்லாவற்றையும் மனதாலே பாவித்து தீட்சை செய்யறது, அது ஞானாவதின்றார். கிரியாவதினா உண்மையிலே ஹோம குண்டம் அமைத்து அதில் சமித்துக்கள்லாம் இட்டு அந்த ஆகுதிகள்லாம் போட்டு ஹோமத்தை வளர்த்து சீடனுக்கு அந்த தீட்சையை கொடுக்குறது. அப்போ அந்த ஹௌத்திரியில் 2 விதம் சொல்றாங்க. ஹௌத்திரி என்பது ஹோமம்னு அர்த்தம். அந்த ஹோமத்தை மனதாலே ஒன்று நினைத்து ஹோமம் வளர்க்குற மாதிரி நினைச்சு ஒன்று செய்யுது. இந்த ஒன்று கிரியாவதினா உண்மையிலேயே யோகத்தை வளர்த்து செய்யுது. அடுத்ததாக என்ன சொல்றாங்க, நிர்பீச தீட்சைன்றாங்க. நிர்பீசம் என்றால் பீஜாட்சரம் இல்லாமல் கொடுப்பது. அதாவது சமய ஆசாரம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள், பாலகர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், உலக போகங்களை விருப்பம் அதிகமாக உடையவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு வித்து இல்லாமல், அந்த பீஜாட்சரம் இல்லாமல், ஓம் என்பதுதான் பீஜாட்சரம், அது இல்லாமல் அந்த மந்திரத்தை உபதேசம். ஏன்னா இவங்களாம் கடுமையான அந்த ஒழுங்குமுறை கட்டுப்பட முடியாதவர்களாலே, சமய ஆசாரம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள், குழந்தைகள், பாலகர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், வயது முதிர்ந்தோர், உலக போகலை விருப்பம் உள்ளவர்கள், இவங்களுக்கு என்ன பண்றாங்க, அந்த நிர்பீசம் வித்து இல்லாம, வித்து எழுத்து இல்லாம பண்றாங்க. சபீச தீட்சை என்றால் வித்து எழுத்தோட செய்யறது. அந்த பீஜாட்சரம் தான் வித்துன்றது. ஒரு மந்திரத்திலே பீஜாட்சரம் தான் அதான் முக்கியமானது. இப்போ ஓம் நமசிவாயனா ஓம் தான் பீஜாட்சரம். அவர்களுக்கு ஓம் இல்லாத சொல்லிக் கொடுப்பார்கள். சபீச தீட்சையில பீஜாட்சத்தோடு மந்திரத்தோடு ஓம் சேர்த்து சொல்லிக் கொடுப்பார்கள். சபீச தீட்சை பெற்றவருக்கு என்ன சொல்றாங்க, அவரு நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிக கர்மம் என்ற 3 கர்மங்களை ஏற்ற அதிகாரம் உடையவராம். நித்திய கர்மம்னா தினப்படி செய்ய வேண்டிய கர்மாக்கள், வழிபாடுகள். நித்தியம்னா தினப்படி நம்ம செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள், வழிபாடுகள், கர்மாக்கள். நைமித்திகம்னா விழா காலங்களிலே சிறப்பான பூஜைகள். ஏதாவது ஒரு பெரிய விழா வருது, அந்த நேரத்திலே சில சடங்குகள் செய்வார்கள், அது நைமித்திகம். காமிகம் என்பது ஏதாவது ஒரு குறிக்கோள் அடைய வேண்டும் என்பதற்காக செய்கிற பூஜை. இறைவன்கிட்ட ஒரு குறிக்கோளை வேண்டுகோளாக வைத்து அந்த குறிக்கோள் நிறைவேறுவதற்காக அந்த பூஜை செய்வது காமிகம். இந்த சபீச தீட்சை பெற்றவர்கள் அந்த 3க்கும் அதிகாரம் உள்ளவங்களாம். சாதிகாரேன்றாங்க அவங்க. சாதிகாரேனா சபீச தீட்சை பெற்றவர்கள், அந்த பீஜாட்சர எழுத்தோடு மந்திரத்தை உச்சரிக்க அதிகாரம் பெற்றவர்கள், நித்தியம், நைமித்திகம், காமிகம் என்ற 3 கர்மாக்களை அனுஷ்டிக்க உரிமை உடையவர்கள். அப்புறம் இதிலே உத்தமர், மத்திமர், அதமர் சொல்றாங்க. மக்களை 3ஆ பிரிக்கிறாங்க. ஆன்மாக்களை, உயிர் வர்க்கத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. உத்தமர்னா நித்தியம், நைமித்திகம், காமியம் ஆகிய கர்மங்களை கடமையாக செய்யும் ஆற்றல் உடையவர் உத்தமர். அதாவது தினப்படி செய்ய வேண்டிய கர்மாக்கள், விழா காலங்களில் செய்ய வேண்டிய கர்மாக்கள், ஒரு குறிக்கோளை நோக்கி செய்ய வேண்டிய கர்மாக்கள், பூஜைகள், வழிபாடுகள், இதெல்லாம் ஒழுங்கா செய்கிறவர், நியமமாக செய்பவர் உத்தமர். அவருக்கு சாதிகாரேன்றாங்க. சாதிகாரேனா அதுக்கு அதிகாரம் உள்ளவர்னு அர்த்தம். இந்த 3ஐயும் ஒழுங்காக முறைப்படி செய்பவர் உத்தமர், இவருக்கு சாதிகாரேன்றாங்க. அடுத்து மத்தியமர். இந்த நித்தியம் கர்மம் மட்டுமே கடமையாகவும் அதற்கு அதிகாரம் உடையவராக இருப்பார். மத்தியத்தான் செய்வார், தினப்படி செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வார். ஆனால் அந்த நைமித்திகம், விழா காலங்களில் செய்ய வேண்டியது, ஒரு குறிக்கோளுக்காக செய்ய வேண்டிய அதெல்லாம் செய்ய மாட்டார். தினப்படி செய்யறத செய்வார். ஆகவே இவருக்கு அந்த மத்தியமர் சொல்றாங்க இவங்களை. அதமர்னா மோசமானவன் அர்த்தம். நித்திய, நைமித்திய, காமிக எதையுமே செய்ய மாட்டார். அப்போ மக்களை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒழுங்கா அனுஷ்டானங்களை செய்கிறவர் ஒரு வகை, கொஞ்சம் செய்கிறவர் ஒரு வகை, நடுத்தரம், ஒன்றுமே செய்யாதவர், அதமர்னா கீழ் நிலையில் இருக்கவர்னு அர்த்தம். இந்த சாதிகார தீட்சை பெற்றவர் சாதகர், ஆச்சாரியர் என 2 வகை.
இந்த சாதிகாரின்னா அதிகாரம் பெற்றவருக்கு நித்தியம், நைமித்தியம், காமிகம் 3 செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர் 2 வகை இருக்காங்க. அதில் சாதகர், ஆச்சாரியர்னு. சாதகர்னா சமயம், விசேட, நிர்வாணம் என்ற 3 தீட்சைகளை மட்டும் பெற்றவர் சாதகர். சபிஷ தீட்சையிலே சமயம், விசேடம், நிர்வாணம் இந்த 3 தீட்சைகளை பெற்றவர் சாதகர், அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கவர். ஆச்சாரியர்னா அந்த 3உடன் ஆச்சாரிய அபிடேகம் செய்யப்பட்டவர், குருவாக. இந்த சமயம், விசேடம், நிர்வாண தீட்சை பெற்றவர் சாதகர் சொல்றாங்க. அதற்கு மேல அந்த 3ஐயும் பெற்றுவிட்டு ஆச்சாரிய அபிடேகம் செய்யப்பட்டால் அவங்க குருநாதர் ஸ்தானத்துக்கு போயிடுறாங்க. ஆகவே சாதகர், ஆச்சாரியர்னா அந்த 3ஐயும் மட்டும் பெற்றவர் சாதகர். அதற்கு மேலே ஆச்சாரிய அபிடேகம் செய்யப்பட்டவர் ஆச்சாரியர்ன்றார். அப்புறம் சமய தீட்சைனா அதான் முதல்ல கொடுப்பாங்க. அதுதான் புற வழிபாடு, அதாவது செய்யும் தொண்டு செய்கிற உரிமை மந்ததர சத்தியபாதத்துக்கு உரியது. அதான் முதல் ஸ்டேஜ். தாச மார்க்கத்துக்கு உரியதுன்னு வச்சுங்களேன். முதலில் பெறப்படுவது சைவ சமயத்திலே புகழ்வதற்கு ஒரு அதிகாரம் கொடுக்குது. தூல பஞ்சாட்சரம் உபதேசம் பண்ணுவாங்க. முதல்ல குருவானவர் நமசிவாய மந்திரம் தான் உபதேசம் பண்ணுவார். அது சைவ சமயத்தில் நுழைவதற்கு ஒரு அதிகாரம் கொடுக்கறது போல முதல் தீட்சை அதான் கொடுப்பாங்க. அடுத்து விசேட தீட்சை, அது யாருக்குன்னா கிரியையாளருக்கு, யோகத்துக்கு தருவாங்க. முதல்ல கொடுத்து சரியைக்கு மட்டும், ஒருத்தர் சரியை மட்டும் செஞ்சு வர்றாருன்னா அவருக்கு இந்த தீட்சை கொடுப்பாங்க. சமய தீட்சையில முதல் ஸ்டேஜ். அடுத்ததாக பூஜை பண்றாங்க பாருங்க, சிவலிங்கம் வச்சு பூஜை பண்றோம் இல்லையா, அந்த பண்றவங்க யோகம். இது 2 செய்கிறவங்களுக்கு விசேட தீட்சை தருவாங்க. அதில் சூக்கும பஞ்சாட்சரம் உபதேசிக்க முடியும், சிவாய நம உபதேசிக்கப்படும். இது 2க்குமே, அது கிரியையாளருக்கு யோகத்துக்கு 2மே ஒரே தீட்சை தான். சரியாளருக்கு சமய தீட்சை, கிரியையாளர் யோகத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு விசேட தீட்சை. இது முடிவானது. நிர்வாண தீட்சை தான் முடிவானது. சமயம், விசேடம் ஆகிய தீட்சைகளை பெற்று சரியை, கிரியை, யோகம் ஆகிய தவங்களை செய்து அனுபவம் பெற்ற ஒரு நிலையிலே அந்த ஆன்மாவுக்கு இறைவனைப்பு வரப்பெறும். இறைவனைப்புனா நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் அது ஈஸ்வர பிரசாதம். நமக்கு ஒரு நன்மை நடக்குது இன்னைக்குன்னா அந்த நன்மையை நினைத்து நாம் அதிகமாக துள்ளி குதிக்கக்கூடாது. ஒரு துன்பம் வந்துவிட்டது என்பதற்காக தோண்டு போகக்கூடாது. நன்மையோ தீமையோ அதற்கு யாரும் காரணம் அல்ல, நம்முடைய பூர்வ ஜென்ம வினைதான் காரணம். அதைத்தான் இப்போ பெருமான் நமக்கு இன்ப துன்பமாக கொடுக்குறார். ஆக அதை உணர்ந்தால் நம்முடைய இன்பத்துக்கோ துன்பத்துக்கோ மற்றவர்கள் யாரும் காரணம் அல்ல. நாம் செய்த பூர்வ ஜென்மத்திலே, போன ஜென்மங்களிலே செய்த நல்வினை தீவினை அது புண்ணிய பாவமாக மாறி சஞ்சீவத்தில் இருக்கும். பிராரத்தத்தை வரும்போது இன்ப துன்பமாக வரும். ஆகவே நமக்கு வரும் இன்ப துன்பங்களுக்கு வேறு யாரும் காரணம் அல்ல, கடவுளும் காரணம் அல்ல. சில பேர் கடவுளை சபிப்பார்கள். கடவுளே எனக்கு நான் அப்படி பூஜைலாம் பண்ணுறேனே, எனக்கு இது மாதிரி துன்பம் கொடுக்குறேன்னு சொல்வார்கள். அது முற்றிலும் தவறானது. ஏனென்றால் கடவுளுக்கு நமக்கு ஒரு நன்மை கொடுக்க வேண்டும் என்றோ நமக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் என்றோ தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த ஒரு விருப்பு இல்லை. அவர் பார்க்குறார் நம்முடைய வினை எப்படி இருக்குன்னு பார்க்குறார். அதற்கேற்ப நமக்கு இன்ப துன்பத்தை கொடுக்குறார். இப்போ பிள்ளைகளை பரீட்சை எழுதியிருந்தால் ஆசிரியர் திருத்தினார்னா விடையை பார்த்து மார்க் போடுவார். அது மாதிரி நம்முடைய செய்கையை பார்த்து நமக்கு இன்ப துன்பம் கொடுக்குறார். அப்போது இருவினைப்பு வந்துவிடும். இருவினைப்பு வர பெற்றால் பிரசாத புத்தி, அதுதான். அப்படி வந்துருந்தா எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம். அப்போது மலம் பரிபாக அடைஞ்சிடும், தேயும். ஆணவ மலம் ஞாபகம் வச்சுங்க, ஆணவ மலம் முக்தியிலும் இருக்குது உயிரோட. ஆனால் சக்தி மடங்கி இருக்கும். ஆணவம் தேய்தல் நீங்குதல்னா ஆணவம் நம்ம விட்டு போயிடுதல் அர்த்தம் இல்லை. ஆணவம் நீங்குதல் அல்லது தேய்தல் அப்படின்னு சொன்னோம்னா ஆணவமானது பற்று சக்தி குறைஞ்சி போச்சு. நம்ம கூட அது பல பிறவிகளாக நம்ம கூட டிராவல் பண்ணி வருது. இப்பொழுது அதனுடைய பற்று சக்தி குறைந்து விட்டது. அதனால அது இருக்குது, ஆணவம் இருக்குது. அதால் நம்முடைய அறிவை மறைக்க முடியல. ஆகவே அந்த இருவினைப்பு வரும்பொழுதே மலம் பரிபாகம் அடைஞ்சிடும், தேய்ஞ்சிடும். பரிபாகம் என்றால் தேய்தல். இருவினைப்புனா நன்மையோ தீமையோ அது ஈஸ்வர பிரசாதம், கடவுளுடைய அருளாக நினைச்சு அனுபவிச்சது. இது 2 வந்துவிடுதான் அந்த உயிரானது சத்தியபாத நிலைக்கு தயாராகிடும். சத்தியபாதம்னா அருள் வீழ்ச்சி. குருவானவர்
அங்கே ஒரு ஆச்சாரிய மூர்த்தியாக வந்து 3 விதத்தில் கொடுப்பாரு பார்த்துருக்கோம். விஞ்ஞானகலருக்கு அவங்க உள்ளே இருந்தே அந்த ஞானத்தை உணர்த்தி விடுவார். பிரளயாகலருக்கு அவருடைய உண்மை வடிவிலே எதிரிலே தோன்றி அவர்கள் முன்னாலே தோன்றி அந்த ஞானத்தை உணர்த்துவார். நம்மெல்லாம் சகலர்கள். சகலருக்கு ஒரு சுத்த ஆத்மாவை நம்ம கூட இருப்பார். அவர் சுத்த ஆத்மாவாக இருக்கும். அது நமக்கு தெரியாது, இறைவனுக்கு தான் தெரியாது. அவரை ஆவேசித்து அவர் மூலமாக குருவாக வந்து நமக்கு அந்த நிர்வாண தீட்சை கொடுப்பார்கள். அந்த குருநாதராக வருவார். நம்மை போல உள்ள ஒரு ஆன்மா தான் அது. ஆனால் நமக்கு தெரியாது. அந்த அவருடைய பக்குவம் இறைவனுக்கு தெரியும். அவர் மூலமாக நமக்கு வந்துடுவார். அப்போ முக்தி பஞ்சாட்சரம் உபதேசிக்கப்படும். சிவைய சிவ என்ற முக்தி பஞ்சாட்சரம் உபதேசிக்கப்படுன்றாங்க. இந்த நிர்வாண தீட்சையில மிக முக்கியமானது அத்வா சுத்தின்றாங்க. அத்வா சுத்தினா வழி. அத்வானா வழி. அது சுத்தினா நீக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது கண்மங்களை ஈட்டுவதற்கு வழியாக இருப்பது நமக்கு என்னன்னா சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் 2 இருக்கு. இப்போ நமக்கு இறைவன் தனு கரண போன போகங்களை கொடுக்குறார். இதுக்கு பொருள் பிரபஞ்சம்னு பேர். சொல் பிரபஞ்சம்னா வாக்கு, சூக்குமை, பைசந்தி, மத்தியமை, வைகரின்னு வருதுல அந்த வாக்குகள். அதனால்தான் நம்ம வாயால் பேசி நல்ல எண்ணங்களை எண்ணுகிறோம், நல்ல அல்லது கெட்ட எண்ணங்களை எண்ணுகிறோம், நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லுகிறோம் அல்லது கெட்ட வார்த்தைகளை சொல்லுகிறோம். உடம்பால் நல்ல செயலை செய்கிறோம் அல்லது கெட்ட செயலை செய்கிறோம். எண்ணம் செயல் சொல்லாத நம்ம நல்லதோ கெட்டதோ செய்கிறோம். ஆகவே சொல் பிரபஞ்சம் என்பது நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியமானது. ஏன்னா உடம்பை கொடுத்துட்றார், கருவிகளை கொடுத்துட்றார், வாழக்கூடிய உலகத்தையும் கொடுத்துட்றார். அது பொருள் பிரபஞ்சம். தனு கரண போன போகம் என்பது பொருள் பிரபஞ்சம். பொருள்னா நமக்கு வாழக்கூடிய பொருள்கள், நம்மோடு இருக்கக்கூடிய பொருள்கள். தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் கருவிகள், போனம் என்றால் வாழக்கூடிய இடம் உலகம், போகனா அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பம். அது கொடுத்துட்றாரு. அதை மட்டும் கொடுத்தா நம்மளால செயல்பட முடியாது. நீங்க பேசினால்தானே மற்றவரோடு செயல்பட முடியும். எண்ணத்தை பரிமாற்றம் இருந்தால் தானே உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கும். அதுக்காக சொல் பிரபஞ்சத்தை உருவாக்குறார், வாக்குகளை கொடுக்குறார். அது சொல் பிரபஞ்சம் என்பது 2 இருக்கு. சொல் பிரபஞ்சம் பொருள் 2 இருக்கு. அது சுத்தமாயில் தான் தோன்றும். முக்கியமான கவனிக்கணுங்க. சொற்பிரபஞ்சம் என்பது சுத்த மாயையில தான் தோன்றும். அசுத்த மாயிலையோ பிரகிருதி மாயிலையோ சொல் பிரபஞ்சம் தோன்றாது. இது ஞாபகம் வச்சுங்க. சொல் பிரபஞ்சம் என்பது நம்ம பேசக்கூடிய வாக்கு. அது இருந்தாலும் நீங்கள் செயல்பட முடியும். உடம்பு கொடுத்துட்டார், கருவிகளை கொடுத்துட்டார், வாழக்கூடிய இடத்தெல்லாம் கொடுத்துட்டார். ஆனால் நீங்கள் வாயால் பேசி செயல்பட்டால் தான், மற்றவரோடு செயல்பட்டால் தான் நல்லது கெட்ட செய்ய முடியும். ஆக சொற்பிரபஞ்சம் முக்கியமானது நமக்கு. அது வந்து சுத்த மாயிலிருந்து தான் தோன்றும். அசுத்த மாயை பிரகிருதி மாயிலிருந்து பொருள் பிரபஞ்சம் மட்டும்தான் தோன்றும். தனு கரண போன போகங்கள் தான் அசுத்த மாயை பிரகிருதி மாயிலும் தோன்றும். சொல் பிரபஞ்சம் வந்து சுத்த மாயிலும் தோன்றும், பொருள் பிரபஞ்சம் சுத்த மாயிலும் தோன்றும். விஞ்ஞானங்களுக்குள்ள அந்த உலகம்லாம் சுத்த மாயிலும் தோன்றும். ஆகவே சொல் பிரபஞ்சம் என்பது சுத்த மாயிலே தோன்றும். சொல் பிரபஞ்சம்னா 3 இருக்குங்க. வண்ணம், பதம், மந்திரம். வண்ணம்னா எழுத்து. ஒரு 51 எழுத்து சொல்றாங்க. இந்த 51 எழுத்துல எல்லாம் அடங்கி போகுதுன்றாங்க. பதம்னா சொல், அது 81ன்றாங்க. மந்திரம்னா சொற்றொடர். இது 3 சொல் பிரபஞ்சம், சொல் உலகம். இதை வச்சுதான் நாம பிறரோடு தொடர்பு கொள்றோம். வண்ணம்னா எழுத்து, அது 51ன்றாங்க. பதம் என்றால் சொல்லு, பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்லு, அது 81. சொற்றொடர்னா பல வாக்கியங்கள் சேர்ந்து ஒரு வாக்கியமும் வருதுல, அது சொற்றொடர், அது மந்திரம்ன்றாங்க. அதை 11. இது சொல் பிரபஞ்சம். பொருள் பிரபஞ்சம்னா தத்துவங்கள், 36 தத்துவங்கள், புவனங்கள் 224. இது பொருள் பிரபஞ்சம். கலைன்னு ஒன்று சொல்றாங்க. கலை 5 கலையா சொல்றாங்க. கலைன்னா என்னன்னா, இப்போ நம்ம உலகத்தை ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம் அப்படின்னு கண்டமா பிரிக்கிறாங்க. கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க ஐயா. பொருளுக்கு சொன்னீங்க 36 தத்துவங்கள். பொருள் பிரபஞ்சத்துக்கு பொருள் சொல்றேன், சொல்லிடுறேன். வண்ணம், அதாவது சொல் பிரபஞ்சம். வண்ணம் எழுத்து 51, பதம் சொல் 81, மந்திரம் சொற்றொடர்னா 11. இது சொல் பிரபஞ்சம். பொருள் பிரபஞ்சம் தத்துவம் புவனத்தை 36.
பொருட்பிரபஞ்சம், தத்துவம் 36, புவனம் 224, கலை 5. இது பொருட்பிரபஞ்சம். தத்துவம் 36, புவனம் 224, கலை 5. எழுதிக்கிறீங்களாமா? எழுதிக்கிறீங்களா? சரி சரி. இந்த கலைனா வித்யா தத்துவத்தில் வருது கலை, அது இல்லைங்க, ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. வித்யா தத்துவ கலை வரும். மாயை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன் வரும். வித்யா தத்துவ கலை வருது இல்லை, அந்த கலை இல்லை இது. இது ஞாபகம் வச்சுங்க. இதுல வர கலை என்னன்னா, இப்ப நம்ம உலகத்தை என்ன பண்றாங்க, ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், இன்னும் ஒரு 7 கண்டமா சொல்றாங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. அது 6-7 கண்டம் இருக்கு. அது மாதிரி இந்த உலகத்தை இறைவன் என்ன பண்றாரு, 5 பகுதியா பிரிச்சிருக்காரு. இந்த உலகத்தை 5 பகுதியா பிரிச்சு வச்சிருக்காரு. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காரு. கலைன்னா 5 இருக்குது. அதுல ஒவ்வொரு கலைக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காரு. ஒரு பகுதி நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை. முதல் கலை நிவர்த்தி கலை, அடுத்தது பிரதிஷ்டா கலை, பிரதிஷ்டை. கும்பாஷத்துல பிரதிஷ்டை செய்யறாங்கல்ல, அது மாதிரி பிரதிஷ்டா கலை. அடுத்து வித்யா கலை, வித்யா கலை. 4வது சாந்தி கலை, 4வது சாந்தி கலை. 5வது சாந்தி அதீத கலை. கலை என்பது 5. முதல் கலை நிவர்த்தி கலை, 2வது கலை பிரதிஷ்டா கலை, 3வது கலை வித்யா கலை, 4வது கலை சாந்தி கலை, 5வது கலை சாந்தி அதீத கலை. அதாவது உலகத்தை எப்படி இப்ப நம்ம கண்டமா சொல்றோமோ அது மாதிரி இறைவன் உலகத்தை 5 பகுதியா பிரிச்சிருக்கார். ஒடுங்கும் போது ஒண்ணு ஒடுங்கும். அது பின்னால பார்க்க போறோம். இந்த வாக்கு நமக்கு உபயோகப்படுறது சுத்தமாயில் தான் வாக்குகள் தோன்றும். அது என்ன முதல்ல சொல்லிட்டு, சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. வைகரி 2ஆ இருக்கும். சுத்தமாயில 4 வாக்கு தான் தோன்றுது. சூக்குமை வாக்கு, வைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு. 4 வாக்கு தான் தோன்றுது சுத்தமாயில. ஆனா 5ஆ சொல்லுவோம் நம்ம. இந்த வைகரி என்ன சொல்லுவோம், சூக்குமை வைகரி, தூள வைகரின்னு சொல்லுவோம். சூக்குமை வைகரி நமக்குள்ளே, நான் எனக்குள்ளேயே கேட்கறது, முனப்பா பேசுறது. தூள வைகரி தான் உங்களுக்கு கேட்கறது. அவர் தோன்றும் வாக்கு 4 தான். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி 4 தான். ஆனால் சொல்லும் போது 5ஆ சொல்லுவோம். அதை வைகரி வாக்கு என்பது சூக்குமை வைகரினா நான் உள்ளுக்குள்ளேயே முணுத்துறது, எனக்கு மட்டும் கேட்கும். தூள வைகரினா உங்களுக்கு கேட்கும். இந்த வாக்குகள் தான் நம்ம என்ன பண்றோம், இந்த உடம்பை பெற்று விட்டோம், கருவிகளை பெற்று விட்டோம், ஒரு உலகத்திலே வாழ வச்சுட்டாரு, இந்த ஊர்ல பிறக்க வச்சுட்டாரு. நம்ம என்ன பண்றோம், இந்த வாக்குகள் உதவியால பிறரோடு பேசுகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஏன்னா வாக்குகளை நீங்க செயல்படவே முடியாது. உங்க எண்ணம் என்னவென்று தெரியும்னா வாக்கு இருந்தாலும் தெரியும். நீங்க எதுவும் பேசாம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே, உங்க இந்த எண்ணம் என்ன, உங்க செயல் என்னன்னு எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஆகவே நம்ம என்ன பண்றோம், இந்த வாக்குகளாலையும் பெற்ற உடல்களாலையும் நல்ல தீய விஷயங்களை மனதால எண்ணுகிறோம், நல்ல தீய விஷயங்களை வாயால் சொல்லுகிறோம், நல்ல தீய விஷயங்களை உடம்பால செய்கிறோம். தனு கர்ண பூணம் போகம் என்பது பொருள் பிரபஞ்சம். சொல்லுலகம் என்பது எழுத்து, சொல், சொற்றொடர். அதுக்கு வாக்கு உதவுது. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. வைகரி என்பது 2 விதமா பிரியும், சூக்கும வைகரி, தூள வைகரி. நம்ம இந்த வாக்கு எல்லாம் கிடைச்ச பிறகு எல்லாமே கிடைச்சிடுது. நமக்கு உடம்பு கிடைச்சிடுது, கருவிகள் கிடைச்சிடுது, வாழக்கூடிய இடம் கிடைச்சிடுது, பேசக்கூடிய மொழியை கிடைச்சிடுது. வாக்கால ஒரு மொழியை பேசுறோம். அப்போ நல்ல விஷயம், கெட்ட விஷயம் மனதில் எண்ணுகிறோம், நல்ல விஷயம் கெட்ட விஷயம் வாயால சொல்லுகிறோம், நல்ல விஷயம் கெட்ட விஷயம் உடம்பால செய்கிறோம். தனுகர்ண போகங்களை உதவியாக நம்ம இதை செய்கிறோம். ஆகவே இந்த கலை என்பது வித்யா தத்துவத்திலே வருகிற கலை இல்லை. இது கலைப்பதுன்னா, கலைனா நீக்குதல் அர்த்தம். கலைனா நீக்குதல். இந்த உலகம் 5 கலைகளாக வச்சிருக்காரு. அதுக்கு இப்போ டைம் டேபிள் மாதிரி சொல்ற மாதிரி எழுதிங்க. அப்படியே பக்கத்து எழுங்க. மந்திரம், பதம், வண்ணம்,
அப்படியே எழுதிங்க சொல்ல சொல்ல பக்கத்துல மந்திரம், அதுக்கு பக்கத்துல பதம் போட்டுங்க, அதுக்கு பக்கத்துல வண்ணம் போட்டுங்க, அதுக்கு பக்கத்துல புவனம் போட்டுங்க, அதுக்கு பக்கத்துல தத்துவம் போட்டுங்க, கடைசியில கலைன்னு போட்டுங்க. ஹெட்டிங் இது. மந்திரம் ஹெட்டிங் போட்டுங்க, மந்திரம் என்று ஹெட்டிங் போட்டுங்க. பதம் அப்படி அதுக்கு பக்கத்துல பதம்னு ஹெட்டிங் போட்டுங்க. வண்ணம் என்ற ஹெட்டிங் போட்டுங்க, வண்ணம்னு ஹெட்டிங் எழுதிங்க. புவனம் என்றதை ஹெட்டிங் மாதிரி போட்டுங்க. தத்துவம் என்பதை ஹெட்டிங்கா போட்டுங்க. கலை ஹெட்டிங்கா போட்டுங்க. இதுல நிவர்த்தி கலை. இப்போ நிவர்த்தி கலையில என்னென்ன மந்திரம் அடங்கியிருக்கு, என்னென்ன தத்துவம் அடங்கியிருக்கு, எந்தெந்த புவனம் அடங்கியிருக்குன்னு சொல்றேன். டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கணுமா? அதாவது படுக்கை நெடுக்க அப்படி மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை மேலே போட்டுக்கணும். ஹெட்டிங் மாதிரி போட்டுங்க. மந்திரம், அதுக்கு பக்கத்துல பதம், அதுக்கு பக்கத்துல வண்ணம், அதுக்கு பக்கத்துல புவனம், அதுக்கு பக்கத்துல தத்துவம், அதுக்கு பக்கத்துல கலை. இது ஹெட்டிங். இப்போ நிவர்த்தி கலையை எழுதிங்க. நிவர்த்தி கலையில நிவர்த்தி கலைன்னு போட்டுங்க. கலை கீழே கீழே கலைக்கு கீழே நிவர்த்தி கலைன்னு போட்டுங்க. அதுல என்னென்ன அடங்கியிருக்கு பார்க்க போறோம். மந்திரம் 2 மந்திரம் அடங்கியிருக்கு, 2ன்னு போட்டுங்க. மந்திரத்துக்கு கீழே 2 போட்டுங்க. பதத்துல 28, பதத்துல 28 போட்டுங்க. வண்ணத்துல 1 போட்டுங்க, ஒரு வண்ணம். புவனத்துல 108 போட்டுங்க, 108. தத்துவத்துல 1 போட்டுங்க. நிவர்த்தி கலைக்கு எதிர்க்க கலை கீழே நிவர்த்தி கலைன்னு போடுங்க. மந்திரம் 2 மந்திரம், பதம் 28, வண்ணம் 1, புவனம் 108, தத்துவம் 1. இது நிவர்த்தி கலையில 2 மந்திரம் அடங்கியிருக்கு, 28 பதம் அடங்கியிருக்கு, ஒரு வண்ணம் அடங்கியிருக்கு, 108 புவனங்கள் அடங்கியிருக்கு, ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு. நிவர்த்தி கலையில இவ்வளவு. அது கீழே போட்டுங்க பிரதிஷ்டை கலை. நிவர்த்தி கலை கீழே பிரதிஷ்டை கலை. பிரதிஷ்டைன்னு போட்ட ஆசை தான், பிரதிஷ்டைன்னு போட்ட ஆசை தான். 2வது கலை 2 மந்திரம் அடங்கியிருக்கு, 21 பதம், பதத்திற்கு கீழே 21 போட்டுங்க. வண்ணத்துக்கு கீழே 24 போட்டுங்க, 24 வண்ணம். புவனம் 56, புவனம் 56, தத்துவம் 23. இன்னொரு திருப்பி சொல்றேன். பிரதிஷ்டா கலைக்கு நேரா மந்திரம் 2 போடுங்க, பதம் 21 போடுங்க, வண்ணம் 24 போடுங்க, புவனம் 56 போடுங்க, தத்துவம் 23 போடுங்க. அதாவது பிரதிஷ்டா கலையில 2 மந்திரம் அடங்கியிருக்கு, 21 பதம் அடங்கியிருக்கு, 24 வண்ணம் அடங்கியிருக்கு, 56 புவனம் அடங்கியிருக்கு, தத்துவம் 23 தத்துவம் அடங்கியிருக்கு. இந்த 23 ஒன்று கூட்டம் 26 தான் ஆன்ம தத்துவம். தத்துவத்தில் 23 ஒன்று கூட்டம் 24 ஆன்ம தத்துவம். அடுத்தது வித்யா கலை எழுதுங்க. பிரதிஷ்டை கலை கீழே வித்யா கலை போட்டுங்க. வித்யா கலை அதுக்கு நேரா மந்திரம் 2, பதம் 20, வண்ணம் 7, புவனம் 27, தத்துவம் 7. திருப்பி சொல்றேன். வித்யா கலைக்கு நேரா போட்டுங்க. மந்திரம் 2, பதம் 20, வண்ணம் 7, புவனம் 27, தத்துவம் 7. அடுத்து சாந்தி கலை. அடுத்து கீழே வித்யா கலை கீழே சாந்தி கலை 4வது கலை. அது மந்திரம் 2, பதம் 11, வண்ணம் 3, புவனம் 18, தத்துவம் 3. சாந்தி கலைக்கு நேரம் இன்னொரு தடவை சொல்றேன். மந்திரம் 2, பதம் 11, வண்ணம் 3, புவனம் 18, தத்துவம் 3. இது சாந்தி கலை. சாந்தி அதீத கலை கடைசியில். சாந்தி அதீதம், சாந்தி அதீத கலை போட்டுங்க கீழே. சாந்தி கீழே சாந்தி அதீத கலை. மந்திரம் 3, பதம் 1, வண்ணம் 16, புவனம் 15, தத்துவம் 2. இன்னொருத்தர் சொல்ற சாந்தி அதீத கலை. மந்திரம் 3, பதம் 1, வண்ணம் 16,
புவனம் 15, தத்துவம் 2. இப்போ மந்திரத்தை கூட்டுங்க, அப்படியே டோட்டல் பண்ணுங்க. மந்திரம் கூட்டுங்க, டோட்டல் போட்டுங்க, நீங்கள் கூட்டி பாருங்க. மந்திரத்துக்கு கீழே 11 போட்டுங்க டோட்டல். மந்திரத்தை கூட்டினீங்கன்னா 5ஐயும் கூட்டினீங்கன்னா 11 வரும். பதத்துக்கு கீழே 81 போட்டுங்க. நீங்கள் அப்புறம் கூட்டி பார்த்துங்க. பதத்துக்கு கீழே 81 போடுங்க டோட்டல். வண்ணத்துக்கு கீழே டோட்டல் 51 போடுங்க. மந்திரத்துக்கு கீழே டோட்டல் 11, பதத்துக்கு கீழே டோட்டல் 81, வண்ணத்துக்கு கீழே டோட்டல் 51, புவனத்துக்கு கீழே டோட்டல் 224. புவனத்துக்கு கீழே டோட்டல் 224, தத்துவத்துக்கு கீழே 36. இப்போ நான் முதல்ல சொன்னதை வந்துட்டு கூட்டி பாருங்க. அப்படி தப்பா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்றேன். இது அத்துவம், இதை வச்சுதான் போகணும். இந்த சொல்லுலகம் பொருளுலகம் கடந்து போனாதான் இறைவனை அடைய முடியும். இது அத்துவான்றாங்க, அத்துவ சுத்தின்றாங்க. குருநாதர் நிர்வாண தீட்சை செய்துவிட்டு இந்த ஆத்மாவை அத்துவ சுத்தி செய்வாராம். வழி, இந்த ஆத்மாவுடைய வழியை சுத்த செய்வார். அத்துவனா வழி, படி வழின்னு சொல்றாங்க. இந்த 6ஐயும் நன்கு உணர்ந்து ஒவ்வொன்றாக கடந்து சென்றால் இறைவன் திருவிடை அடையலாம். இந்த 6மே நம்ம செயல்பட இந்த 6 தான் உதவுது. ஆனால் இந்த 6ஐயும் ஒவ்வொன்றா விட்டு நீங்க வேண்டும். நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் என்றால் இப்போ உலகத்திலே இந்த 6ஓடு நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், பூனம், இப்படி எல்லாம் வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த மந்திரம், வண்ணம், பதம், தத்துவம், கலை ஒவ்வொன்றிலிருந்து நம்ம நீங்கணும், வெளியே வரணும். அதுதான் அத்துவ சுத்தின்றாங்க. குருநாதர் அத்துவ சுத்தி செய்வார். அப்போ இந்த ஒவ்வொன்றாக கடந்து சென்றால்தான் இறைவனை அடையலாம். நிர்வாண தீட்சையிலே ஆன்மாவை தூய்மை செய்கிறார் குருநாதர். நிர்வாண தீட்சையிலே ஆச்சாரியர் தூய்மை செய்வார். தூய்மை செய்து என்ன செய்வார்? அத்துவ சோதனை, கலா சோதனைன்றாங்க. அத்துவனா படி வழின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு பேர் கலா சோதனைன்றாங்க. கலைன்னு வருது பாருங்க, கலா சோதனை அப்படின்றாங்க. சோதனைனா நீக்கம்னு வச்சுக்கணும். கலை என்றால் நீக்குதல். இப்போ இந்த 5 கலைகளிலும் நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலையில இந்த 5 கலைகளில் 11 மந்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 5 கலைகளிலும் 11 மந்திரங்கள் அடங்கியிருக்கின்றன. நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்ற 5 கலைகளிலும் 5 பகுதி. கலை என்றால் பகுதின்னு வச்சுங்க. இந்த உலகம் 5 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த 5லயும் 11 மந்திரங்கள் சேர்ந்திருக்கு. 81 பதங்கள் இருக்கு. 51 வண்ணங்கள். வண்ணம்னா எழுத்து, பதம்னா சொல்லு, மந்திரம்னா சொற்றொடர். வண்ணம் என்றால் எழுத்து, பதம் என்றால் சொல்லு, மந்திரம் என்றால் சொற்றொடர். இந்த 5 கலைகளிலும் 11 மந்திரங்கள் அடங்கியிருக்கின்றன. 81 பதங்கள் அடங்கியிருக்கின்றன. 51 வண்ணங்கள் அடங்கியிருக்கின்றன. அடுத்ததாக 224 போனங்கள் அடங்கியிருக்கின்றன. இந்த 5 கலைகளிலும் 224 போனங்கள் அடங்கியிருக்கின்றன. 36 தத்துவங்கள் அடங்கியிருக்கின்றன. அப்போ டோட்டலாக நம்முடைய தது, கர்ண, போன, போக எல்லாமே இதில் அடங்கி போகும். இதுதான் அத்துவ சுத்தின்றாங்க. இது ஆச்சாரியர் என்ன செய்வாரா? நிர்வாண தீட்சை செய்யும் போது நம்ம அந்த மாணவர் இருக்கார்ல, அவர் உடலை 5 பாகமா பிரிப்பாராம். மாணவரை நிற்க வச்சு நிர்வாண தீட்சை செய்யும் போது குருநாதர் அவர் உடலை 5 பாகமா பிரிப்பாராம். ஒவ்வொரு பாகத்துக்கும் பேர் கொடுப்பார். நிவர்த்தி கலை ஒரு பாகம், பிரதிஷ்டா கலை ஒரு பாகம், வித்யா கலை ஒரு பாகம், சாந்தி கலை ஒரு பாகம், சாந்தி அதீத கலை ஒரு பாகம். கீழே இருந்து நிவர்த்தி கலை கீழே இருந்து கொடுப்பார். அதுக்கு என்ன சொல்றாங்க? முழங்கால இருந்து பாதம் வரை நிவர்த்தி கலை. அத்துவ சுத்தி மாணவனை நிற்க வச்சுட்டு ஆச்சாரியர் இந்த கலா சோதனை செய்வார். தத்துவங்களை நீக்குவார் நம்ம கிட்ட இருந்து. அப்போ முழங்காலிலிருந்து பாதம் வரை, முழங்கால் டு பாதம், அது நிவர்த்தி கலை. முழங்கால் டு பாதம் நிவர்த்தி கலை. ஆச்சாரியர் அத்துவ சுத்தி செய்யும் போது மாணவன் நிற்க வச்சுட்டு அவர் உடம்புல இந்த 5 கலைகளும் இருக்கிறதா பாவிச்சு நீக்குவார். ஒவ்வொன்றா நீக்குவார். அப்போ நிவர்த்தி கலை எங்க இருக்குன்னா முழங்கால் டு பாதம், அது நிவர்த்தி கலை. பிரதிஷ்டா கலை தொப்புள் டு முழங்கால். 2வது கீழே இருந்து மேலே ஏறுது. நிவர்த்தி கலை பாதத்திலேருந்து முழங்காலுக்கு வருது. அடுத்தது பிரதிஷ்டா கலை முழங்கால் தொப்புளுக்கு போகுது. தொப்புள் டு முழங்கால் வரை பிரதிஷ்டா கலை.
அதுக்கப்புறம் இதயம் முதல் தொப்புள் வரை வித்யா கலை. தொப்புள்லேருந்து இதயம் வரைக்கும் வித்யா கலை. அடுத்தது சாந்தி கலை. புருவம் முதல் இதயத்திலிருந்து புருவம் வரை அது சாந்தி கலை. அப்புறம் சிகைக்கு மேலே சிகை முதல் புருவம் வரை சாந்தி அதீதம். இன்னொருத்த சொல்லிடுங்க, முழங்கால் டு பாதம் வரை நிவர்த்தி கலை, தொப்புள் டு முழங்கால் வரை பிரதிஷ்ட கலை, இதயம் டு தொப்புள் வரை வித்யா கலை, புருவம் முதல் இதயம் வரை சாந்தி கலை, சிகை முதல் புருவம் வரை சாந்தி அதீத கலை. மாணவனுடைய உடம்புல 5 கலையை பொறுத்துறார். கீழே இருந்து மேலே கொண்டாடுறார். அத்து சுத்தி செய்கிறார், ஒவ்வொன்றா நீக்கிறார். இது உலகம் எப்படி ஒடுங்குதான்? உலகம் ஒடுங்குற முறை சொல்றேன். மந்திரம் பதங்களிலே ஒடுங்கும். மந்திரம் பதங்களிலே ஒடுங்கும். நாம சொல்றது உலக ஒடுங்குமுறை. உலகத்தை ஒடுக்கும் எப்படி ஒடுங்கும்னா மந்திரம் பதங்களிலே ஒடுங்கும். மந்திரம் பதங்களிலே ஒடுங்கும். பதங்கள் வண்ணங்களிலே ஒடுங்கும். வண்ணங்கள் புவனங்களிலே ஒடுங்கும். புவனங்கள் தத்துவங்களிலே ஒடுங்கும். தத்துவம் கலையில ஒடுங்கும். இன்னொருத்தர் சொல்றேன், மந்திரம் உலக ஒடுங்கும் முறை. மந்திரம் பதங்களிலே ஒடுங்கும். பதங்கள் வண்ணங்களிலே ஒடுங்கும். வண்ணங்கள் புவனத்திலே ஒடுங்கும். புவனங்கள் தத்துவங்களிலே ஒடுங்கும். தத்துவங்கள் கலையிலே ஒடுங்கும். கலை 5ன்றாங்க. உலகம் ஒடுங்குமுறை சொல்லிட்டு இருக்கப்போ மந்திரம் பதங்களிலே ஒடுங்கும். பதங்கள் வண்ணங்களிலே ஒடுங்கும். வண்ணங்கள் புவனங்களிலே ஒடுங்கும். புவனங்கள் தத்துவங்களிலே ஒடுங்கும். தத்துவம் கலையிலே ஒடுங்கும். கலை 5 இருக்கு. நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலையில ஒடுங்கும். கலை 5ல நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலையில ஒடுங்கும். கலை 5ல நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலையில ஒடுங்கும். பிரதிஷ்டா கலை வித்யா கலையில ஒடுங்கும். நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலையில ஒடுங்கும் முதல்ல. 2வது பிரதிஷ்டா கலை வித்யா கலையில ஒடுங்கும். 3வது வித்யா கலை சாந்தி கலையில ஒடுங்கும். சாந்தி கலை சாந்தி அதீத கலையில ஒடுங்கும். கலை 5 எப்படி ஒடுங்கும்னா நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலையில ஒடுங்கும். பிரதிஷ்டா கலை வித்யா கலையில ஒடுங்கும். வித்யா கலை சாந்தி கலையிலே ஒடுங்கும். சாந்தி கலை சாந்தி அதீத கலையிலே ஒடுங்கும். இப்போ முடிவா ஒடுங்கிறது சொல்றார். சாந்தி அதீத கலை திரோதானத்தில் ஒடுங்கும். சாந்தி அதீத கலை இருக்கு பாருங்க, அது திரோதானம் ஆதிசக்தி இருக்க அதுல ஒடுங்கிடும். முடிவாக திரோதானம் சிவத்தில் ஒடுங்கும். உலகம் ஒடுங்குற முறை தான். சாந்தி கலை 5 கலையில சாந்தி அதீதம் முடிஞ்சு போச்சு. சாந்தி அதீதம் திரோதானத்தில் ஒடுங்கும். திரோதானம் சிவத்திலே ஒடுங்கும். இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சொல் பிரபஞ்சம் ஒடுங்கிய பிறகுதான் பொருள் பிரபஞ்சம் ஒடுங்கும். சொல் பிரபஞ்சம் ஒடுங்கிய பிறகு பொருள் பிரபஞ்சம் ஒடுங்கும். அதனால்தான் இறப்பதற்கு முன்னால் பேச்சு நின்றுடும். ஒருத்தர் பெட்ல இருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னா இறப்பதற்கு முன்னாலே பேச்சு வராது, அவங்களுக்கு நின்றுடும். ஆகவே சொல் பிரபஞ்சம் ஒடுங்கிதான் அப்புறம் பொருள் பிரபஞ்சம் ஒடுங்கும். இதுதான் கலா சோதனைன்றது. மாணவனை நிர்வாண தீட்சை செய்யும் போது ஆச்சாரியர் அந்த மாணவனுடைய உடல் 5 பாகமா பிரித்து தத்துவங்களை அதிலிருந்து கொஞ்சம் நீக்குவார். இப்போ கலையை பற்றி சொல்ல போறேன். இந்த கலைன்னா கலைப்பது நீக்குவதுன்னு பேர். கலை என்றால் கலைப்பது நீக்குவது. கலை வித்யா கலையில வர கலை இது இல்லை, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. வித்யா கலையில தத்துவம் வருது. மாயை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், பொருள்னு அந்த கலை தத்துவம். இது பாகம் உலகம் 5ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ எப்படி நம்ம கண்டங்கள் சொல்றோமோ, ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், அப்படி கண்டங்கள் சொல்றோமோ நிலப்பகுதியை, அதே மாதிரி இறைவன் இந்த உலகத்தை 5 பிரிவா பிரிச்சிருக்காரு. அப்போ கலை என்றால் நீக்குவதுன்னு அர்த்தம். கலைப்பது அதை நீக்குவது. ஆன்மாக்களின் ஆணவ மல பிணிப்பை கலைத்து நீக்கி அவங்கள தத்துவங்களை கூட்டி அவருடைய அறிவு விளங்க பெற்று அதுக்கு துணையா இருக்குது. இந்த தத்துவங்களால் தான் நம்ம அறிவு விளங்குது, வாக்கால் நம்ம அறிவு விளங்குது. இதை நீக்கிறார், நம்ம கிட்ட நீக்கிறார். அப்போ என்ன பண்றார், ஆன்மாவின் பக்குவத்திற்கேற்ப அந்த ஆன்மாவை பேரின்ப நிலைக்கு அழைத்து செல்கிறார்.
பக்குவத்துக்கு ஏற்ப அதை அழைச்சி சொல்வார். நிவர்த்தி கலை என்ன செய்கிறார்னா ஆன்மாவின் உள்ள பிரபஞ்ச உணர்வை நீக்குகிறார். நிவர்த்தி கலையில் என்ன செய்கிறார், நம்மிடம் உள்ள பிரபஞ்சன உலகம் உணர்வை நீக்குகிறார். உலக நினைவை முதல்ல நீக்கிறார். நிவர்த்தி கலையில் என்ன செய்கிறார், நம்மிடம் உள்ள பிரபஞ்ச உலக பிரபஞ்சன உலகம் அந்த உலக உணர்வை நீக்குகிறார் நிவர்த்தி கலை. பிரதிஷ்டா கலையில் என்ன பண்றார், அப்படி நீக்கிய பிரபஞ்ச உணர்வு மீண்டும் ஆன்மாவை பற்றாமல் இருப்பதற்காக ஆன்மாவை இறை உணர்வுல அழுந்து செய்கிறார். நிவர்த்தி கலையில ஆன்மாக்குள்ள பிரபஞ்ச உணர்வை நீக்குகிறார். பிரதிஷ்டா கலையில அப்படி நீக்கிய பிரபஞ்ச உணர்வு மீண்டும் நம்ம கிட்ட தோன்றாமல் இருக்க ஆன்மாவை இறை உணர்வுல அழுந்து செய்கிறார். வித்யா கலை இப்படி ஆணவமன நீக்கம் ஏற்பட்ட பிறகு ஆன்மாவுக்கு முப்பொருள் உண்மையை உபதேசிப்பார். ஆணவம் இருக்க வரை நம்மளால் அந்த முப்பொருள் உண்மையை உணர முடியாது. இந்த ஆணவமனம் தேஞ்சாதான் நமக்கு இந்த முப்பொருள் உண்மை ஏறும். ஆகவே சாந்தி கலையில் என்ன பண்றார், வித்யா கலையில ஆணவமனம் நீக்கம் ஏற்பட்ட பிறகு இந்த ஆன்மாவுக்கு முப்பொருள் உண்மையை உபதேசிக்கிறார். பதினா என்ன, பசுனா என்ன, பாசம்னா என்ன அப்படின்னு அவருடைய உண்மை இயல்பு தன்மையெல்லாம் உபதேசிக்கிறார். சாந்தி கலையில உண்மை பொருளை உணர்ந்த ஆன்மா அந்த பொருளே அடங்கி இருக்க செய்கிறார். ஆன்மா அந்த முப்பொருள் உண்மையை உணர்ந்து விட்டது, அந்த ஆன்மாவை அந்த முப்பொருள் உண்மையில அடங்கி இருக்க செய்கிறார். அதான் சாந்தி கலை. சாந்தி அதீத கலை என்ன செய்கிறார், அப்படி மெய்ப்பொருள் அடங்கிய ஆன்மாவை தற்போது செருக்கு கர்வம் ஏற்படாமல் இருக்க செய்து அதை மேலும் மேலும் அந்த இறை உணர்வுல அழுந்து செய்கிறார். இது 5 கலைக்கு சொல்றார். நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை. நிவர்த்தி கலை என்பது ஆன்மாவுக்குள்ள பிரபஞ்ச உணர்வை நீக்குதல். பிரதிஷ்டா கலை என்பது அப்படி நீக்கிய பிரபஞ்ச உணர்வு மீண்டும் தோன்றாமல் இருக்க ஆன்மாவை இறை உணர்வுல நிற்க செய்தல். வித்யா கலையிலே ஆணவ மனம் நீக்கம் ஏற்பட்ட பிறகு முப்பொருள் உண்மையை உபதேசித்தல். சாந்தி கலையில உண்மை பொருளை உணர்ந்த ஆன்மாவை அதிலே அழுந்த செய்தல். சாந்தி அதீதம்னா அப்படி மெய்ப்பொருளை அழுந்திய ஆன்மாவுக்கு தற்போதும் ஏற்படாமல் இருக்க செய்து அதை மேலும் மேலும் இறை அருளில அழுந்த செய்தல். இதுதான் கலா சோதனைன்றாங்க. பக்குவம் அடைந்த உயிருக்கு என்ன செய்வாராம் குருநாதர், நிர்வாண தீட்சை கொடுக்கும்போது பக்குவம் அடைஞ்சிருந்ததுன்னா அந்த உயிர் முழு பக்குவம் சிவன் முக்தின்னு சொல்றாங்க. சிவன் முக்தினா உயிரோடு வாழும் போதே உலக நினைவு இன்றி இறை நுழையிலே இருப்பாங்க. அவங்க நம்மை போலதான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற இந்த ஆசா பாசலாம் அவங்களுக்கு இருக்காது. நமக்கு இருக்கிற விருப்ப வெறுப்புலாம் இருக்காது. அவங்க சிவன் முக்தர்னா, சிவன்னா உயிர், முக்தினா உயிரோடு இருக்கும்போது முக்தி அடைஞ்ச நிலையை அடைஞ்சிருவாங்க. பார்ப்பது அனைத்தையும் சுகமாக பார்ப்பார்கள், நல்லதையே செய்வார்கள், கெட்டது செய்ய மாட்டாங்க. நல்லதே எண்ணுவார்கள், நல்லதையே சொல்வார்கள், நல்லதே செய்வார்கள். பார்ப்பது அனைத்தையும் சுகமாக பார்ப்பார்கள். அவங்க தான் சிவன் முக்தர் நிலை. அப்போ அந்த ஆன்மா பக்குவம் அடைஞ்சுட்டா குருநாதர் என்ன செய்வார், இதுக்கு மேல இந்த ஆன்மாவுக்கு பிறவி வேண்டாம்னு முடிவு செய்வார். ஏன்னா அந்த ஆன்மாவானது முழு பக்குவம் அடைஞ்சு விட்டது, இறை உணர்வை உணர்ந்து விட்டது. ஆகவே இதற்கு இன்னொரு பிறவி தேவையில்லை. நமக்கு வினை இருக்குது, செஞ்சது வினை மூட்டையா இருக்கு மேல. ஆனால் அதுக்கு ஏன் கொடுக்குறாருன்னா பக்குவம் அடையிறதான் வினையை கொடுக்குறாரு நமக்கு. ஒவ்வொரு பிறவிலும் நம்ம பக்குவம் அடையதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிராரத்தமாக கொடுக்குறாரு. ஆனால் சீவன் முக்தி நிலை வந்ததும் இந்த உயிர் பக்குவம் அடைஞ்சு விட்டதாலே குருநாதர் என்ன பண்றார், இனிமேல் இந்த உயிருக்கு பிறவி தேவையில்லை அப்படி என்று சஞ்சித வினை இருக்கு பாருங்க, நம்ம ஸ்டோரேஜில் இருக்க அதை சுட்டு எரிச்சுடுறார், ரைட்டாக பண்ணிடுறார். இப்போ முதலமைச்சர் பதவிக்கு வந்ததும் விவசாய கடன் ரத்து பண்ணுறன்றார்ல, அது மாதிரி அந்த சஞ்சித வினையை இறைவன் குருநாதராக வந்த இறைவன் சுட்டு எரிச்சிருவார், அதை ரைட்டாக பண்ணிடுவார், இனிமேல் தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இந்த ஆன்மா உயிரோடு இருக்கும்போது எல்லாம் வினைகள் செய்யும். பிராரப்தம் இருக்க வரைக்கும் உயிரோடு தான் இருக்கும் சிவன் முக்தர். இந்த பிறவிக்குள்ள வினை முடியும் வரை இந்த உடலோடு இருந்தாகும். அப்பொழுது இந்த ஆன்மாவான சில வினைகளை செய்யும். முதல்ல சொன்னது போல சீவன் முக்தி நிலை அடைஞ்ச ஆன்மாக்கள் கெட்டதே செய்ய மாட்டார்கள், கெட்டதே சொல்ல மாட்டார்கள், கெட்டதே நினைக்க மாட்டார்கள். பார்ப்பது அனைத்து சுகமாக பார்ப்பார்கள். அப்போ அவங்க செய்கிறதா நல்லதுதான் செய்வாங்க, நல்லதே எண்ணுவார்கள்,
நல்லதே சொல்லுவார்கள், நல்லதே செய்வார்கள். இப்போ வினை கோட்பாட்டுப்படி நல்வினையோ தீவனையோ அந்த வினைக்கு ஏற்ப ஒரு பிறவி கொடுத்தான். நம்ம வினை கோட்பாட்டுப்படி நம்ம செய்தது நல்வினையோ தீவனையோ அதை அனுபவிக்க அடுத்த பிறவி கொடுத்தான். ஆனால் இந்த சஞ்சித வினை ஆகாம இருக்குதே, நல்ல வினை செய்யறதில் அந்த பிறவி உயிரோடு இருக்கும்போது சீவன் முக்தர் சில வினைகளை செய்கிறாங்க, நல்ல வினை செய்கிறாங்க. ஆகவே என்ன பண்ணுவார் குருநாதர், நல்வினை செய்தாலும் ஒரு பிறவி கொடுக்கணும். ஆனால் இந்த உயிர் முழு பக்குவம் அடைஞ்சு விட்டதாலே இந்த உயிருடைய அந்த ஆகாமி வினையும் ரைட்டா பண்ணிடுவார். நல்லதான் செய்யும் இந்த உயிர், அது செய்த நல்வினைக்கு ஒரு பிறவி கொடுக்கணும். ஆனால் உயிர் ஆல்ரெடி பக்குவம் அடைஞ்சிட்டதுனால குருநாதர் என்ன பண்ணுவார், அந்த ஆகாமிய வினையும் சுட்டரிச்சிருவார். இப்போ இருக்கிறது மீதி இருக்கிறது என்ன இருக்கு, பிராரத்தம் தான் இருக்கு. சஞ்சித வினையை ரைட்டா பண்ணிட்டார், சுட்டரிச்சிட்டார். அந்த உயிர் செய்த நல்வினையும் அதுக்கு பிறவி கொடுக்காத அதையும் சுட்டரிச்சிட்டார். இருக்கிறது பிராரத்தம் இருக்கு, பிராரத்தம் அனுபவிக்க வேண்டியது. அதை குருநாதர் ஒன்றும் செய்ய முடியாது, இறைவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பிராரத்தம் நமக்கு எவ்வளோ நாள் இருக்கோ, எவ்வளோ வயது இருக்கோ, அந்த வயது வரை வாழ்ந்து என்னென்ன இன்ப துன்பம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் சீவன் முக்தருக்கு என்ன ஒரே அதில் முக்கியமான கவனிக்க வேண்டியதுன்னா, நமக்கு பிராரத்தம் வரும்போது இன்பம் வந்தால் நம்ம மகிழ்கிறோம், துன்பம் வந்தால் நம்ம துக்கப்படுறோம் அல்லது வருத்தப்படுறோம். ஆனால் சீவன் முக்தர் பிராரத்த வழியாக வருகிற இன்பமோ துன்பமோ அவங்க எதுக்கு கவலைப்பட மாட்டாங்க. அனைத்தையும் சுகமாகவே பார்ப்பார்கள். அனைத்தும் சிவன் செயலால் நினைப்பாங்க. நம்முடைய செயலால் நமக்கு நன்மையோ தீமையோ வருது என்று அது உடல் அளவாக கழிஞ்சிடுமா. பிராரத்தம் என்பது உடல் அளவாக கழிந்து விடும், உயிரை தாக்காது. நமக்கு அப்படி இல்லை, உடல்லையும் தாக்கும் உயிரையும் தாக்கும். ஆனால் சிவன் முக்தருக்கு அவங்க செய்த நல்வினைக்கு வருகிற பயன், அந்த இன்பம் அவங்கள துள்ள செய்யாது அல்லது இன்பம் அடைய வைக்காது. அது உடலளவாக கழிஞ்சு போடும். ஒரு இன்பம் வந்தால் அந்த இன்பத்தை அனுபவிச்சிருவாங்க, உடலோடு அனுபவிச்சிருவாங்க, தீர்ந்து போச்சு. ஆகவே முழு பக்கம் அடைஞ்ச போயிருக்கு இப்படி வந்துடும். இதுதான் என்ன சொல்கிறாங்க, பக்குவம் அடைஞ்ச ஆன்மா என்ன சொல்கிறாங்க, பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாராருங்க. பக்குவம் அடைஞ்ச ஆன்மாவுக்கு என்ன சொல்கிறாங்க சித்தியாரில் சிவன் முக்தர், பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். சிவன் முக்தி நிறைஞ்ச அறைய சித்தியார் சொல்லுது, அவங்க எப்படி இருப்பாங்களா, பரமே பார்த்திருப்பார். பரன்னா சிவபெருமான், பார்ப்பது அனைத்தையும் சிவமாக பார்த்திருப்பார்கள். பதார்த்தங்கள் பாரார்னா, பதார்த்தம்னா உலக நினைவு, உலகத்தை பற்றி நினைக்கவே மாட்டாங்க, உலக நினைவு வராது. அவங்க பார்ப்பார்கள், சிவமாக பார்ப்பார்கள். பிரார்த்தம் இருக்க வரைக்கும் உயிரோடு இருப்பார்கள். அந்த காலங்களிலே எந்தவித தீவினையும் செய்ய மாட்டார்கள், நல்வினையை செய்வார்கள். அதுக்குரிய பலனும் தான் அதை ஒரு சந்தோஷப்படாமலையோ அல்லது துள்ளி குதிக்காமலையோ அனுபவிச்சு விடுவாங்க, உயிரை தாக்காது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அவங்க, பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். பரமேனா சிவபெருமான், அதையே பார்த்துட்டு இருப்பாங்களாம். பதார்த்தம்னா உலக நினைவு வராதான். அடுத்ததாக தீட்சையில் சத்தியோ நிர்வாணம்னு ஒரு தீட்சை இருக்குங்க. அதாவது இந்த ஆன்மாவானது நான் உடனே உயிரை விட போகிறேன், எனக்கு தீட்சை கொடுத்துருக்கேன், முக்தி அடையணும், உடனே உயிரை விடணும் அப்படி என்றால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, சத்தியோ நிர்வாணன்றாங்க. அதுக்கு உதாரணம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, உமாபதி சிவம் அந்த பெற்றான் சாம்பான் என்ற ஒரு விறகு வெட்டிக்கு இறைவன் ஒரு ஓலை கொடுக்குறார். உமாபதி சிவத்து படுக்கை பக்கத்தில் ஒரு ஓலையை வச்சிருக்கார் இறைவன். முன்னாள் இரவு பெற்றான் சாம்பான் என்பவன் நம்முடைய அடியவன், அவன் உனக்கு விறகு கைகறி செய்து கொண்டிருக்கிறான், நாளைக்கு அவனுக்கு முக்தி கொடுத்துருட்டார் இறைவன் ஓலையில் எழுதிட்டார். உமாவதி சிவம் மறுநாள் தன்னுடைய ஆசிரமத்துக்கு போகிறார். அந்த பெற்றான் சாமான் விரைவு கொண்டு வரான். இறைவன் ஆணைப்படி அவனுக்கு சத்திய நிர்வாணம் பண்ணி தீட்சை கொடுத்து அவன் அப்படியே இறந்துடுறான். அவனுடைய மனைவி என்ன பண்றா, எங்க கணவரை கொண்டுட்டாங்க மடத்தில் அப்படின்னு பழி போட்டான். கணவர் விறகெடுத்து போனார் மடத்துக்கு, எங்க கணவரை கொண்டு போட்டாங்கன்னு அரசாங்கிட்ட போய் அரசர்கிட்ட முறையிட்டுட்டான். அரசர் வந்துட்டார் உமாவதி சிவத்துக்கு, என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் அவரை கொண்டேன்னா, அப்போ இவர் சொல்றாரு, இறைவனுடைய ஆணைங்க, இறைவன் ஓலையில் அந்த அருள் பாலித்திருக்காரு, அவருக்கு
பிறவி முடியுது, முக்தி கொடுத்துடணும்ட்டாரு. அதனால தான் நான் கொடுத்தேன், அது இறைவன் ஆணை அப்படின்ட்டார். அரசர் பார்த்தார், அப்பா நான் நம்புறேன் உன்னை, நீ சொல்வது உண்மை என்று நான் நம்புகிறேன், ஆனால் உலக மக்கள் நம்ப மாட்டாருங்களே. ஆகவே இன்னொரு ஒரு ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு முக்தி கொடுத்து காட்டு என்கிட்ட. அரசர் என்ன சொல்லிட்டார், அப்பா நீ சொல்றது நான் நம்புறேன், இறைவன் உன்னிடம் பேசியிருப்பார், ஓலை கொடுத்துருப்பார், அதைப்படி நீ செஞ்சாலும் எனக்கு சம்மதம், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உலக மக்களும் அவனுடைய மனைவியோ அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆகவே இன்னொரு முறை ஏதாவது ஒரு பொருளுக்கு முத்தி கொடுத்து காட்டு, இப்பயே காட்டுட்டார். உடனே இவர் திருஷ்டியில பார்க்கிறார், இறைவனுடைய அங்க உள்ளுணர்வு உணர்த்துறார் இறைவன். அந்த கோமிகிரி பாருங்க, தீர்த்தம் வந்து விழுது, அந்த அபிஷேகம் பண்ண நீர்லாம் வந்து விழுதுல்ல, கோமிக்குன்னு சொல்றோமே, அந்த தீர்த்தம் விடுற இடத்துல ஒரு முள்ளு செடி முளைச்சிருக்கு. இறைவன் அருள் பாலிக்கிறார். உமாபதி சிவம் அந்த ஆலயத்தில் உள்ள தீர்த்தம் விடுற இடத்துல இருக்கிற முள்ளி செடிக்கு நீ போய் முக்தியை கொடுன்றார். இவர் போய் இறைவன் சொன்னது போல, உணர்த்தியது போல அங்கே போய் நின்று கொண்டு அந்த மந்திரங்கள் சொல்லி அந்த முள்ளி செடிக்கு முக்தியை கொடுக்குறா. அந்த செடி அப்படியே எரிஞ்சு போகும். அப்போதான் அந்த மனைவி பார்க்குறா, சரி சரி இது நம்ம வீட்டுக்காரரை யாரும் கொல்லலை, உண்மையிலே அவர் இறைவனுடைய ஆணைப்படி முக்தி அடைஞ்சார் உணர்றா. இது உமாபதி சிவம் வரலாறுல வர கதை, நடந்த உண்மை, கதையில் நடந்த உண்மை. ஆகவே சத்திய நிர்வாணம் என்பது முக்தி கொடுத்த உடனே உயிர் போயிடும், உடம்பு சாஞ்சிடும், உயிர் போயிடும், முக்தி அடைஞ்சிருவான். அசத்திய நிர்வாணம் ஒன்று இருக்கு. அசத்திய நிர்வாணம் என்றால் நிர்வாண தீட்சை பெற்ற பிறகு அவங்க உலகத்தில் வாழ விரும்புவார்கள். பிராரத்தை இருக்க வரைக்கும் நாங்கள் வாழுகிறோம், இந்த பிறவி முடிஞ்ச பிறகு எங்களுக்கு முக்தி வந்தால் போதும். முதல்ல சத்திய நிர்வாணம், எனக்கு பிறவியே வேண்டாம், அந்த உடலை உடனே எடுத்துருங்க, இந்த உயிரை எடுத்துருங்க, அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் போதும் என்று சொல்வது அது ஒரு நிலை, முழு பக்கம் அடைஞ்ச நிலை. இன்னொருத்தர் என்ன சொல்றார், நிர்வாண தீட்சை பெற்று விட்டார், ஆனால் குருநாட்டு என்ன சொல்றார், குருவே நான் இந்த பிறவி முடியும் வரை இந்த உடல்ல இருக்கிறேன், இந்த உயிரானது உடல்ல இருக்கும், இந்த பிறவி முடியும் போது நான் முக்தி அடைஞ்சுக்கிறேன், அப்படிப்பட்ட தீட்சை செய்யுங்கன்னு சொல்லுவார். அதுக்கு அசத்தியோ நிர்வாணம்ன்றார். சத்தியோ நிர்வாணம் என்றால் அப்பயே உயிர் போயிடும். அந்த தீட்சை கொடுத்து குருராஜ் தீட்சை கொடுத்துமே அந்த உடலை விட்டு உயிர் போயிடும், உடல் கீழே சாஞ்சிடும். ஆனால் அசத்திய நிர்வாணம் என்றால் நிர்வாண தீட்சை வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனாலும் பிராரத்தை இருக்கும் வரை இந்த உடல்ல இருந்து கொண்டு இந்த உயிரானது இன்பத் துன்பங்களை அனுபவித்து பிறவி முடிஞ்சதும் இயற்கையா ஒரு நம்மளுக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்காரு இல்லையா இறைவன், கால தத்துவம் தானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்கு. இப்போ எனக்கு எத்தனை வயது வரை நான் வாழ்வேன்னு காலம் இருக்கு, உங்களுக்கு நீங்கள் எத்தனை வயது வாழ்வு ஒரு காலம் இருக்கு. அது கால தத்துவம் அதான் செய்யுது. கால தத்துவம் தான் வேலை. நேற்று என்னென்ன இன்பத் துன்பங்களை அனுபவித்தோம், இன்னைக்கு என்னென்ன இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறோம், நாளைக்கு என்னென்ன இன்பத் துன்பங்களை அனுபவிப்போம். காலம் அடுத்தது நம்ம ஆயுளை நிர்ணயிக்கும். ஆகவே நமக்குன்னு ஒரு காலம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் முடியும் வரை இந்த உடலில் இருந்து இந்த உயிரானது அந்த இன்பத் துன்பங்களை அனுபவித்து முக்தி அடைஞ்சிடும். அதான் சீவன் முக்திற்கு என்ன அந்த நிலை, நிறைய தான் படித்த பாடல் தான் அது. அந்த சீவன் முக்தி நிலைக்கு ஒரு பாடல், அடிக்கடி சொன்ன பாடல் தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி, கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி, வீடும் வேண்டா விரலின் விளங்கினார், வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். இதான் சீவன் முக்தி நிலைக்கு பெரிய புராணம் சொல்ற பாடல். கேடும் ஆக்கம்னா நல்லது கெட்டது எது வந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள். ஓடியும் செம்மொழியும் ஒன்னாதான் பார்ப்பாங்க. பெருமானை கும்பிட்டு கொண்டே இருந்தா போது வீடு கூட வேணாண்டுவாங்க. பெருமான் கேட்கிறாரு, அப்பா நீங்க முக்தி கொடுத்துட்ற வந்துருங்க, பக்குவம் அடைஞ்சிட்டீங்க, முக்தி கொடுக்குற வான்னு சொன்னா கூட வேண்டாம் சுவாமி, எனக்கு உங்களை தினம் வந்து இந்த பூலோகத்துல இந்த ஆலயத்துல நான் தினம் உன்னை கை தொழ வேண்டும், அந்த பாக்கியம் இருந்தா போதுன்ற. அப்புறம் அதானே கேட்டார், அடுத்த பிறவி எனக்கு வேண்டும் தானே கேட்டார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிசிரிப்பும்
படித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்றார். அடுத்த பிறவி எனக்கு வேணுன்றார். உன்னை பார்த்து கொண்டே இருக்கணும் நடராஜ பெருமானே, உன்னுடைய புருவத்தை பார்க்கணும், வளைந்த புருவம், உன்னுடைய குமி சிரிப்பு, கொவ்வை செவ்வாயில சிறப்பான வாயில வருகின்ற குமி சிரிப்பை பார்த்து கொண்டே இருக்கணும். சடை பனித்த சடை அதை பார்த்து கொண்டே இருக்கணும். மேனி பூரா திருநீர் அதை பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டுகிறார். ஆகவே சீவன் முக்தருக்கு அந்த என்ன நிலைனா, உடல் இருக்கும் போதே உலக வாழ்வை வெறுத்து விட்டார்கள். உடல் இருக்கும், உயிர் இருக்கும், ஆனால் உலக வாழ்வை வெறுத்து விட்டார்கள். எப்பொழுதும் இறைவன் திருவடியிலேயே மனத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள். சதா சர்வகாலமும் இறைவன் திருவடியை நினைத்து கொண்டிருப்பார்கள். அதிகம் பேச மாட்டார்கள். அப்படியே பேச ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவார்கள். நம்மை போல ஒரு சம்பாஷணையோ ஒரு உரையாடலோ பல பேரும் சேர்ந்து பேசுறதோ அது மாதிரிலாம் இருக்காது. உலக விஷயங்கள் எதுவும் பேச மாட்டார்கள். சதா சர்வ இறை சிந்தனை இருப்பார்கள். அப்படியே பேசினா 1-2 வார்த்தைகள் பேசுவார்கள். அதுவும் நல்ல வார்த்தையாக தான் பேசுவார்கள். அந்த வார்த்தை மக்களை திருத்தற வார்த்தையாக இருக்கும். ஆகவே அதான் சீவன் முக்தி நிலைன்றாங்க. முதல்ல சொன்ன மாதிரி பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார். சித்தியார் பாட்டு 311. சிவஞான சித்தியார் பாட்டு 311. பரஞானத்தால், பரன மேலான ஞானம், ஞானத்தால் பரத்தை பரனா சிவபெருமானை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார். பரமேன சிவனே பார்த்திருப்பார். பதார்த்தங்கள் பாராரா, பதார்த்தம்னா உலக விஷயம்னு அர்த்தம். பதார்த்தங்கள்லாம் உலக விஷயங்களும் அவங்க போக மாட்டாங்க. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார். சிவஞான சித்தியார் 311 பாடல். சதா சர்வகாலமும் இறைவனை நினைத்திருப்பார்கள். உலக போகங்களே விருப்பம் இருக்காது. அவங்க எது செய்தாலும் மக்கள் நலனுக்காக தான் செய்வார்கள். எதாக இருந்தாலும் மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும், நம்மை போல அவர்களும் இறைவன் திருவடியை சீக்கிரம் அடைய வேண்டும் என்பது அந்த குறிக்கோளிலே இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலை தான் சீவன் முக்தர் என்று சொல்கிறாங்க. சர்வ வியாபகம். அம்மா நிறுத்திடலாங்களா, பேசலாங்களா சார்பதி அம்மா? ஐயா 20 வரைக்கும் பேசுங்க ஐயா. 11-20 வரைக்கும் பேசுங்க ஐயா, அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். சரி சரி, இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுங்க ஐயா. இவங்க சர்வ வியாபகம் உடையவர். சீவன் முக்தர் வியாபகம்னா இறைவனை போல சர்வ வியாபகம் உடையவராம். இறைவன் எப்படி இருக்காரு? இறைவனை, அதாவது சிவத்தை நீக்கி எந்த உலகம் இல்லை. சிவன் இல்லாத இடம் என்று எதுவும் இல்லை. சிவபெருமான் இல்லாத இடம் என்று இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. என்ன அர்த்தம்னா அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறார். வானம் போல எல்லா இடங்களும் நிறைஞ்சிருக்கிறார். அதுபோல சிவமான் தன்மை பெற்ற சீவன் முக்தர்கள். அம்மா வார்த்தையை கவனிக்கணும். சிவமான் தன்மை பெற்றவர்கள், சிவமாக ஆகவில்லை. சிவமான் தன்மையை பெற்றிருக்க, அவங்க சிவமாக ஆகவில்லை. சிவன் முக்தர் சிவமான் தன்மையை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் சிவனாக மாறவில்லை. அவங்களும் சர்வ வியாபகம் உள்ளவங்களாம். அதாவது ஆணவ மல சார்பை அறவே விட்டவர்கள், சிவமான் தன்மை எய்தவர்கள், சிவனுடைய எண்குணங்களை பெற்றவர்கள். அவர்களுக்கு ஆணவ மல மறைப்பு இல்லாததுனால அந்த ஆன்மாவை மறைத்து நின்ற ஆணவ மலம் மறைப்பு இல்லாததால பற்று வறுமை குறைந்து விட்டதுனால அவங்க சிவமான் தன்மை பெற்று விட்டார்கள். அவங்க சிவனை போல எங்கும் நிறைந்து இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீவன் முக்தர் முழு நிறைவு உடையவர் சொல்றாங்க. சீவன் முக்தர் முழு நிறைவு. இப்போ நமக்கெல்லாம் முழு நிறைவு இல்லை, நிறைய குறை இருக்கு. அது நடக்கலை, இது நடக்கலை அப்படி என்று நமக்கு உலக நினைவு இருக்கு, நம்ம குடும்பத்தை பற்றி இருக்கு. நிறைவில்லை, எதுலையுமே நிறைவில்லை நமக்கு. அவங்க அப்படி இல்லை, எல்லாவற்றிலும் முழு நிறைவு அடைந்தவர்கள், எந்த குறையும் இல்லாதவர்கள். எப்படி இறைவன் சர்வ வியாபகமாக பறந்திருக்கிறானோ, உலகத்திலே சிவம் இல்லாத இடம் என்று எதுவுமே இல்லை. அதுபோன்று சீவன் முக்தர்களும் சிவமான் தன்மையை பெற்றவர்கள் சிவமாக ஆக மாட்டார்கள். சிவன் செய்கிற 5 வழி செய்ய மாட்டார்கள். சிவனுடைய எண்குணத்தை பெறுவார்கள். ஆனால் சதா சர்வகாலம் சிவசிந்தனையில் இருப்பதாலே அவங்களும் சர்வ வியாபகம் உடையவர்கள் சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க முழு நிறைவு உடைந்தவர்கள் சொல்றாங்க. அவர்கள் முழு நிறைவு உடைந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க.
அது என்ன சொல்றாங்க, திருவூர் பயனில் அவனை அகன்று எங்கு என்றாம் ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல். அவனை அகன்று எங்கும் என்றாம் ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதில். திருவூர் பயன் 95வது பாடல். அடைந்த ஒரு தன்மையை சொல்லக்கூட சொல்றார். அப்போ முழு நிறைவு அடைஞ்சிட்டாங்க. எந்தவித உலக நினைவோ குறைபாடோ எதுவுமே இல்லை. சதா சர்வகாலம் சிவசந்திலே இருப்பார்கள். சிவனை போல முழு நிறைவு உடையவர்கள். நிறைவுனா முழு நிம்மதி உடையவர்கள் அர்த்தம். வியாபாரம் சிவனை போல முழு நிறைவுனா அவருடைய எந்தவித குறைபாடு உலக நினைவு தேவை இருக்காது அவங்களுக்கு. சதா சர்வகாலம் இறை சிந்தனை இருப்பார்கள். இப்படிப்பட்டவர் தான் சீவன் முத்தர் சொல்றாங்க. ஆகவே இந்த அளவில் இன்னும் அடுத்த வகுப்போட பயன் முடிந்துவிடும். இப்பொழுது இந்த அளவிலேயே நிறைவு செய்து பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் கேட்கறதா கேட்கலாமா? நன்றிங்க ஐயா, இன்னைக்கு சிறப்பா இருந்ததுங்க ஐயா. தீக்கையில ஆரம்பிச்சுங்க ஐயா, அந்த கலைகள், தீக்கைக்கு அடுத்தது கலைகள் அப்படியே படிப்படியா புரியுற மாதிரி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. தீக்கையில எத்தனை வகைகள் இருக்கு, நயன தீக்கை, தொடு தீக்கை, எல்லா சமய தீக்கை, விசேட தீக்கை, எல்லா தீக்கையோட வகைகளும் சொல்லி அடுத்தது அந்த கலைகள்ல கலைகளை நம்ம எப்படி நமக்கு குருமார்கள் உபதேசம் பண்றாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப சிறப்பா அப்படியே படிப்படியா சொல்லிட்டு வந்தீங்க ஐயா. அது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஐயா. நம்ம அப்புறம் ஜீவன் முக்தர்கள் பத்தி சொன்னது ரொம்ப அருமைங்க ஐயா. அவங்க சிவமாம் தன்மையில இருப்பாங்க. அவங்க பக்குவ நிலை அவங்களுக்கு உலகப்பற்று அறவே இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. ஜீவன் முக்தர்கள் எப்படி ஜீவன் முக்தர்கள் ஆறாங்க, என்ன பக்குவம் பெற்றிருக்காங்க, அப்படி அதெல்லாம் நம்ம உணரணும். அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் பெருமானை போய் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிகள் நீங்க ரொம்ப எல்லாமே செய்யணும் நம்ம போட்டு குழப்பிட்டு இல்லாம இவ்வளவும் அருளாளர்கள்லாம் செஞ்சிருக்காங்க. நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம அதை முயற்சி செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. அதே மாதிரி வினைகள் பத்தி சொன்னதும் அருமைங்க ஐயா. ஆகாமியம் பிராரத்தம், சஞ்சித வினை, ஆகாமியம் பிராரத்த வினைகள் பத்தி சொன்னதும் அருமையா இருந்ததுங்க ஐயா. அடுத்தது அடியார்கள் யாராவது பேசலாங்கம்மா? புஷ்பலதா அம்மா, நீங்க சொல்றீங்களாம்மா? சொல்றேம்மா. புஷ்பா பேசுங்கம்மா, பேசுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. சொன்னீங்க ஐயா, நயன தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, தீட்சை, வாசின்னு ஒண்ணு சொன்னீங்க ஐயா. வாசக தீட்சை, மானச தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சை சொன்னீங்க. முப்பொருளை நீக்க சாத்திர தீட்சை நிலை. சாத்திரத்தை 14 சாத்திரத்தில் உள்ள முப்பொருள் உண்மையை உபதேசிக்கிறது. முப்பொருள் உண்மையை பதிய பசு பாசத்தை பத்தி உபதேசிக்கிறது. வாசக தீட்சை என்னம்மா? உணர்த்தது பதிய பசு பாசகம் தன்மையை உணர்த்தல். யோக தீட்சை சிவலோக பரிச்சை, சிவலோக பரிச்சை சொன்னீங்க. அந்த 6 ஆதாரங்கள்ல உடல்ல 6 ஆதாரம் இருக்குல்ல, அந்த 6 ஆதாரத்துல ஒவ்வொன்றா பயிற்சி பண்ணி மேல கொண்டு போகணும். தாமரையா சொன்னல முதல்ல. அப்புறம் ரௌத்ரின்னு ஒண்ணு சொன்னீங்க. அது என்னங்க ஐயா? ஹோமம். ரௌத்ரினா ஹோமம்னு பேருமா. அந்த தீட்சைனா ஹோமம் வளர்த்து, உண்மையிலே ஹோமத்தை ஹோம கூட்ட வச்சு ஹோமம் வளர்த்து செய்யறது கிரியாவதின்னு பேரு. உண்மையிலே ஹோம கூட்ட வளர்த்து சமைச்செல்லாம் போட்டு தீ மூட்டி யாகம் வளர்த்து செய்யறது கிரியாவதி. அந்த ஹோமத்தை மனசாலேயே வளர்த்தது. அது இப்போ அகபூஜை செய்யறோம் இல்லையா, புற பூஜை அகபூஜை செய்யும் போது உள்ளுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறதா வச்சு அகபூஜை செய்யறோம். அது மாதிரி ஞானாவதி என்பது ஹோமம் எல்லாம் வளர்த்தது இல்லை, மனசால பாதிக்கு ஹோமம் வளர்த்தா நினைக்கிறது, சமைத்த போறதா நினைக்கிறது, தீபம் காட்டுறதா நினைக்கிறது, மனசாலே செய்யறது. அதுக்கு அகபூஜை மாதிரி. இவர் கோயில் கட்டினார்ல, மனசால கோயில் கட்டினார்லம்மா இவரு, ஒரு அடியார் பூசலார். அது மாதிரி அந்த யாகத்தெல்லாம் மனசாலே வளர்க்குற மாதிரி நினைக்கிறது, யாகம் வளர்க்குற மாதிரி நினைக்கிறது, சமைத்த போடுறது, வேண்டுதலை வைக்கிறது, தீபாவளி காட்டுறது எல்லாமே மனசால செய்யறது. அது ஞானாவதின்னு பேர். ஞானாவதி என்னம்மா? சபீஸ்னா பீஜாட்சரம் இல்லாது ஓம் தான். நமஸ்காரம் சொல்லும் போது
ஓம் சொல்லி சொல்லணும். அதான் மந்திரம் சொல்லும்போது ஓம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஓம் என்பது பீஜாட்சர நித்திய எழுத்து விதை. அந்த ஓம் சபீசதிச்சுன்னா பீஜாட்சரம் சொல்றது. நிர்பீசன்னா பீஜாட்சரம் இல்லாம சொல்றது. நமஸ்காரம் மட்டும். அதாவது குழந்தைகள், அந்த அனுஷ்டானம் செய்ய முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், அப்படி இருக்கவங்க அனுஷ்டானம் செய்ய முடியாது, குளிக்க முடியாது, பூஜை பண்ண முடியாது அவங்களெல்லாம். அப்படிப்பட்டவர்களுக்கு, கல்வியறிவு இல்லாதவர்கள், வயது முதிர்ந்தவர்களுக்கு நிர்பீசன்னா அந்த ஓம் இல்லாத நமஸ்காரம் மட்டும் சொல்லுங்க. சிவாய நம்ம சொல்லுங்க, நமஸ்காரம் சொல்லுங்க. ஓம் சொல்லக்கூடாது. சபீசம்னா அந்த பீஜாட்சரம் சேர்த்து சொல்றது. நிர்பீசம்னா பீஜாட்சரம் இல்லாமல் சொல்றது. சபீசம் பக்குவம் அடைஞ்சவர்களுக்கு, நிர்பீசம் பக்குவம் அடையாதவர்கள், வயதானவர்கள், மூத்தவர்கள், அதை அந்த சடங்குகள் செய்ய முடியாதவர்கள், அனுஷ்டானம் செய்ய முடியாதவர்கள், அவங்களுக்கு அந்த பீஜாட்சரம் இல்லாமல் சொல்றது. நிர்பீசம் நித்தியம். நித்தியம்னா தினப்படி செய்ய வேண்டிய கடமைகள். நைமத்திகனா விழா காலங்களில் செய்ய வேண்டியது. விசேஷ காலம். காமிகனா ஒரு குறிக்கோள். கல்யாணம் நடக்கணும், அல்ல ஒரு வீடு கட்டணும், அல்ல ஏதோ ஒரு நமக்கு ஏதோ ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சு குறிப்பாக வச்சு செய்யறது காமிகம். நித்தியம் நித்தியம்னா தினப்படி செய்யுதுமா. நித்தியம் தினப்படி செய்யறது. நைமத்திகம் ஒரு விழா காலங்களில் செய்ய வேண்டிய பூஜைகள். காமிகம்ன்ற அது குறிக்கோள். ஒரு வீடு கட்டணும், அல்ல ஒரு கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி குறிக்கோளை இறைவன்கிட்ட வச்சு அதுக்கு வேண்டிய கர்மாக்களை செய்யறது. நித்திய, நைமித்திக, காமிகம். சரிங்க ஐயா. அப்புறம் உத்தம அதர்மம் சொன்னீங்க ஐயா. 3 கர்மத்தை மூன்று கடமத்தை நித்திய செய்யறவங்க உத்தமர்மா. நித்திய, நைமித்திக, காமிகம் மூன்றையும் ஒழுங்கா செய்யறவங்க உத்தமர். தினப்படி செய்ய வேண்டிய கடமைகள், விழா காலங்களில் செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு குறிக்கோளை நோக்கி செய்ய வேண்டிய 3 செய்யக்கூடியவர்கள் உத்தமர்கள். மத்தியமர்கள் நித்திய கடமை மட்டும் செய்வாங்க. அதை மட்டும் தான் செய்யறாங்க, வேற செய்ய மாட்டாங்க. அதை மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க. நித்திய, நைமித்திய, காமி எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்க. அதை மாதிரி தான் மோசமானவங்க, தாழ்வானவங்க அர்த்தம், கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்க. அப்ப சமய தீட்சை, விசேஷ தீட்சை, போகம், நிர்வாண தீட்சை, ஆமா. சமயம், விசேடம், நிர்வாணம். ஆமா சொன்னீங்க ஐயா. அப்புறம் பிரபஞ்சம் சொல் பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம் எடுத்து சொன்னீங்க. அத சொல் பிரபஞ்சம் பேசக்கூடியது. பேசக்கூடிய சுத்தமாயல் மட்டும் தோன்றும் சொல்லியிருக்கீங்க. அசுத்தமாயல் சுத்தமாயில சொல் பிரபஞ்சம், அசுத்தமாயில பொருள் பிரபஞ்சம் தோன்றும் சொல்லியிருக்கேன். பொய் பிரபஞ்சம் வண்ணம், மதமா பதமா? பதம் தானே. பதம் எனக்கு மதம் வருது. பதம் மந்திரம். அந்த வண்ணம் மந்திரம். பொருள் பஞ்சனை 36 தத்துவங்கள் போனங்கள். 36 போனம் 224 கலை 5. கலை 5க்கு சொன்னீங்க. நிவர்த்தி, பிரதிஷ்டா, வித்யா, சாந்தி, சாந்தி கலை. அந்த எல்லாத்துக்கும் மதத்துக்கு முதல் கலை நிவர்த்தி கலை. முதல் கலை நிவர்த்தி. நிவர்த்தி கலைக்கு மந்திரம், பதம், வர்ணம், போனம் எல்லாத்துக்கும் மந்திரம் 2, மதம் 22, வர்ணம் போனம் 100. மந்திரம் பிரதிஷ்டா கலைக்கு மந்திரம் 1, பதம் 26, போனம் 56, தத்துவம் 23 அப்படின்னு சொன்னீங்க. கூட்டி பாத்தீங்கன்னா 1181 வரும். வித்யா கலைக்கு மந்திரம் 2, பதம் 20, வர்ணம் 7, போனம் 27, தத்துவம் 27. 7 கலையில மந்திரம் 8, பதம் 11, 3, போனம் 18, தத்துவம் ஐயா 3. தத்துவம் 3. சரிங்க. சாந்தி அதிர்ஷ்டக்கலை மந்திரம் 3, பதம் 1, வண்ணம் 16, போனம் 15, தத்துவம் 2 அப்படின்னு சொன்னீங்க. டோட்டல் பண்ணீங்கன்னா மந்திரம் 11 வரும், பதம் 81 வரும், வண்ணம் 51 வரும், போனம் 224 வரும், தத்துவம் 36 வரும். சொன்னீங்க. அத்தோ சுத்தி நிர்வாணத்தை சொன்னீங்க. சுத்தம் செய்வது குரு செய்ய சொன்னீங்க. நிவர்த்திகளை பிரசக்திகளுக்கு
இந்த பாகத்தை 5 பாகமா பிரிப்பாங்க உடல்ல, அது உடம்ப. ஆமா. முழங்கால் முதல் பாதம் வரை, பிரதிஷ்டாக்களில் தொப்புள் வரை முழங்கால் வரை, வித்தியாக்களை இதயம் முதல் தொப்புள் வரை, சாந்திகள் இதயம் முதல் புருவம் வரை, சாந்தி அடித்தக்கலையில வந்து சிகை முதல் புருவம் வரை. சுத்திய பத்தி அத்தோ சுத்தின்றது என்னங்க? அத்தோட வழிமா, படி வழின்னு அர்த்தம். இந்த வழியாதான் நம்ம உலகத்துல செயல்படுறோம். இந்த வழிகளை சுத்தம் பண்ணி நீக்கிறதுன்னு அர்த்தம். சுத்தப்படுத்துறது, வழியில நம்மளை எடுத்து வெளியே கொண்டாந்து நம்ம நீக்கி இறைவனை நோக்க செய்யறாரு. அத்தோனா வழி, படி வழின்னு பேரு. படி வழி சுத்தினா நீக்குது. சரிங்க. சுத்தியால் நம்ம அந்த இதை வழிபடுத்துறாங்க, நம்மளை சுத்தப்படுத்துறாங்க அப்படின்ற. மந்திரம் வந்து பதங்களில் ஒடுங்கும், பதம் வண்ணங்களில் ஒடுங்கும், வண்ணம் ஒடுங்கும், புவனம் தத்துவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அப்ப தத்துவம் கலைகளில் நிவர்த்தி பிரதிஷ்டை ஒடுங்கும், பிரதிஷ்டா வித்யாவில ஒடுங்கும், வித்யா வந்து சாந்தியில ஒடுங்கும், சாந்தி சதீதத்துல ஒடுங்கும், சாந்தி அதீதம் திரோதானத்துல ஒடுங்கும், சிவத்தில் ஒடுங்கும், சாந்தி அதீதம் திரோதானத்துல ஒடுங்கும், திரோதான சிவத்துல ஒடுங்கும். அதான் எங்க சொல் பிரபஞ்சம் ஒடுங்கிய பிறகு பொருள் பிரபஞ்சம் ஒடுங்கும் சொல்லியிருக்கீங்க. அத சொல்லலாம். நம்ம கடைசி காலத்துல நம்ம சொல்லலாம், நம்ம பேச மாட்டோம். அதுக்கப்புறம் அதை நம்மளுடைய பிரபஞ்சம் அந்த இதை சொன்னீங்க, நல்லா இருந்தது. இறக்கும்போது பேச்சு நின்னுடும், பேச்சு வராது. ஆமா, ஆமாங்க ஐயா. கலை என்பது நீக்குவது என்ற அர்த்தம். ஆன்மா பக்குவத்திற்கு ஏற்ப அழைத்து செல்வது, உலகை சொல்லுங்க நிவர்த்தி, உணர்வை நீக்குவது, நிவர்த்தி செய்வது வந்து பிரபஞ்ச உணர்வு நீக்குது. ஆமா, ஆன்மா வந்து இறை பிரதிஷ்டா கலையில முப்பொருள் உணர்வை இந்த கலையில் சொல்லிக்கேன். மெய்ப்பொருள் இதெல்லாம் நல்லா இருந்தது, எல்லாம் அடங்கியிருக்கு. ஜீவன் முக்தரை பத்தி சொன்னீங்க ஐயா. அது பரஞானத்தால் பரதனை தரிசித்து பரனே பார்த்திருப்ப பதார்த்தங்களை அந்த இது சொன்னீங்க, அது அழகா இருந்தது ஐயா. அது நல்லா சித்தியார் 311 சித்தியார் 311 314 11 ஆமா 11. ஓ சரிங்க ஐயா. அப்புறம் வியாபகம் இவங்க ஜீவன் முத்திர சர்வ வியாபகம் உள்ளவர்கள், தன்மையை பெற்றவர்கள் சிவமாக மாறுவதில்லைன்னு சொன்னீங்க. சிவமான் தன்மையை அது கரெக்டா சொன்னீங்க. அதான் சஞ்சீத ஆகமைய பிராவந்தவிலை பாடல் சொன்னா அது நான் எழுத முடியல. அப்புறம் திருவருப்பள்ளி 95 பாடல் பத்தி இது சொன்னீங்க ஐயா. ஆமா ஆமா. அவனை அகன்று எங்கு என்றாம் ஆங்கு அவனாம் எங்கும். ஆமா, இவனை உண்டாது திருவருப்பள்ளி 95. அப்புறம் ஐயா தீட்சையில இருந்து இன்னொரு சொன்னீங்க, தீட்சை சத்தியோ தீர்மானம் அசோத்தியா தீர்மானம் ஒண்ணு சொன்னீங்க ஐயா. சத்தியோ நிர்வாணம். நிர்வாணமா? ஓ சத்தியோ நிர்வாணம். அப்படியே சத்திய நிர்வாணம் கொடுத்தா உடல் அப்படியே இறந்துடுவார், உயிர் போயிடும். இந்த உடல் வாழ்க்கை வேண்டாம். குருகிட்ட சொல்லுவார் மாணவன், எனக்கு போதும் இந்த உடல் வாழ்க்கை வேணாம், எனக்கு உடனே முக்தி கொடுத்துருங்க, உயிரை எடுத்துருங்க. தீட்சை கொடுத்து உயிர் போயிடும், உடல் கீழே விழுதும். ஆமா ஆமா, உமாபதி வரலாறு வருது. அடுத்து அசத்திய நிர்வாணம்னா தீட்சை வாங்கிடுவாரு, ஆனா பிராரத்திற்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்புறம் முக்தி அடைவார். பிராரத்திற்கு வரைக்கும் வாழ்ந்து அப்புறம் முக்தி அடைவார். இன்னைக்குதான் உங்க குறிப்பை நான் கரெக்டா ஓரளவுக்கு எடுத்து ஓரளவு சொல்லியிருக்கேன். எனக்கு முழுசா கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றிங்க ஐயா. கேட்டு புரிஞ்சுக்கணும் நல்லா. அழகா அதை கேட்கணும். கேட்கறது பல தடைகள் வர்றதுனால கேட்க முடிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எவ்வளவு புரியுதோ அதான் என்னுடைய வெற்றி. ஏன்னா சாத்திரம் ட்ரை சப்ஜெக்ட் மாதிரி படிக்க படிக்க தெரியும் நல்லா கேட்கும். எளிமையா சொல்லணுமோ அவ்வளவு எளிமையா சொல்லணும். உங்களுக்கு புரிஞ்சுன்னா என்னுடைய வெற்றின்னு அர்த்தம். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப எல்லாமே ஆனா உட்கார்ந்து அதை கேட்டாதான் நமக்கு புரியும். வேற ஒண்ணு கேட்கணும்.
நல்லது நன்றிங்க ஐயா, நல்லது. நன்றிங்க. நன்றிம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்த்து பாடல் பாடிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா அடியாடி பேச சொல்லாங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். அம்மா மற்றவங்க பேசலாங்கம்மா, சந்தேகம் இருந்தா ஐயா கிட்ட கேட்கலாங்கம்மா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. வணக்கம்மா வணக்கம்மா. நீங்க சொன்னது எல்லாம் புரிஞ்சுது. இந்த நல்லதும்மா, உமாபதி